வெல்கம் டு இடியம் அகாடமி. நம்மளோட யூஜிசி நெட் பேப்பர் 2 எஜுகேஷன் இல்ல நீங்க டிஎன் செட் பேப்பர் 2 எஜுகேஷன் எழுதுறீங்கனாலும் நமக்கு சேம் சிலபஸ் தான். நம்மளோட கிளாஸஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இது பத்தி இன்ட்ரடக்ஷன் வீடியோல நம்ம எல்லாம் போட்டிருக்கோம். எப்படி போஸ்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இல்லையா? நம்ம டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே நம்ம ஒரு யூனிட்ட 3 சப் யூனிட்டா பிரிச்சு நம்ம அப்லோட் பண்றோம். அது ரிலேட்டட் டெஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் டே அப்லோட் பண்றோம். ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது யூனிட் 4. ஏன்னா யூனிட் 4 கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும். நமக்கு சில யூனிட்ஸ் இதுல கனெக்டடா இருக்கும். ஸோ அந்த கனெக்டடா இருக்க யூனிட்ஸ கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் ஈஸி, மாடரேட், கொஞ்சம் டிஃபிகல்ட் அந்த மாதிரி நம்ம பேட்டர்ன்ல போலாம். கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நமக்கு. ஸோ இந்த யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் நம்ம யூஜிசி நெட்ல கொடுத்த சிலபஸ் என்னன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இது நம்மளோட யூஜிசி நெட்டோட சிலபஸ். இந்த டீச்சர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்கோப் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ரைட்டா? அடுத்தது இதுல டைப்ஸ் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ் என்னெல்லாம் இருக்குன்றது நமக்கு இதுல தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது என்சிஆர்டியோட ரோல் என்ன, என்சிடிஇ ரோல் என்ன, இதுக்கு எல்லாமே இந்த இந்த ரோல்ஸ் எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். எஸ்எஸ்சி, ஆர்எம்எஸ்சி, எஸ்சிஆர்டி, என்சிஆர்டி, என்சிடிஇ, யூஜிசி இவங்களோட ரோல்ஸ் நமக்கு கண்டிப்பா தேவை. ஈவன் பேப்பர் ஒன்னுக்கும் அது நமக்கு தேவைதான். அடுத்தது இதுல ப்ரீ சர்வீஸ் எப்படி, இண்டக்ஷன்னா என்ன, இன் சர்வீஸ்னா என்னன்றது நம்ம தெரிஞ்சிருக்கணும். அது அடுத்தது. நெக்ஸ்ட் இதுல நமக்கு இம்பார்ட்டன்ட் என்னன்னா, அந்த நாலேஜ் பேஸ் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் நம்ம சொல்லுவோம். ஓகே, இது என்னன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல நமக்கு 3 பேர் இருக்கு. ஷூல்மன், லெங்கன்லுக், ஏபர்மாஸ். இவங்களது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ரிஃப்ளெக்டிவ் டீச்சிங். ரிஃப்ளெக்டிவ் டீச்சிங்கை பத்தி எப்படி அதை ப்ரமோட் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்குல்ல, அது நமக்கு. அப்புறம் மாடல்ஸ் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன்ல பிஹேவியரிஸ்டிக், காம்படன்சி பேஸ்ட், இன்குவைரி ஓரியன்டட் இது நமக்கு இருக்கு. ரைட்டா? சோ இன் சர்வீஸ் டீச்சர் எஜுகேஷன் பத்தி நம்ம கம்ப்ளீட்டா படிக்க போறோம். என்னென்ன இவங்க என்னென்ன ஆர்கனைசேஷன் எப்படி அதை கொடுக்குறாங்க, இன் சர்வீஸ் யாரு கொடுக்குறா, ப்ரீ சர்வீஸ் யாரு கொடுக்குறா, அதை பார்க்க போறோம். இப்ப கடைசியா ப்ரொஃபஷனலிசம், டீச்சர் எப்படி இருக்கணும், டீச்சரோட எத்திக்ஸ் என்ன, அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? சோ அதெல்லாம் பார்க்க போறோம். ஐசிடி எந்த அளவுக்கு இந்த டீச்சிங்ல உதவுது, அது எல்லாமே சேர்த்து. சோ இதுதான் நமக்கு டீச்சர் எஜுகேஷன்ல இருக்கிறது. ரைட்டா? டீச்சர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இதுல இருந்து தான் வரும்னு சொல்ல முடியாது. இப்போ கொஞ்சம் இதுல அப்டேட்டடாவும் கேக்குறாங்க. ஏன்னா நிறைய இனிஷியேட்டிவ் சமாத்ரா சிக்ஷா எடுத்து அவங்க ஏதோ இனிஷியேட்டிவ்ஸ் பண்றாங்க. என்இபில பண்றாங்க. ஏன்னா இதுல நமக்கு என்இபி கொஸ்டின்ஸும் வரும். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கொஸ்டின்ஸும் வரும். சோ இதுல டீச்சிங்க்கு என்ன பண்றாங்க? என்சிஎஃப்டினா என்ன? நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் இருக்கு இல்லையா? அப்படின்னா என்ன? சோ இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. சோ கண்டென்ட்டை ஃபர்ஸ்ட் கரெக்டா கம்ப்ளீட் பண்ணுவோம் சிலபஸ. அதுக்கப்புறம் இதுல எங்கெங்க நமக்கு அப்டேஷன் தேவைப்படுதுன்னு பார்த்து அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கத்துப்போம். ஓகே. சோ இதுதான் நம்மளோட யூஜிசி நெட்ல கொடுத்த சிலபஸ். இத நம்ம எப்படி பண்ண போறோம்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பேப்பர் 2ல நமக்கு 100 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க். சோ நமக்கு 200 மார்க்ஸ் நம்மகிட்ட இருக்கு. ரைட்டா? சோ இப்போ இல்ல டீச்சர் எஜுகேஷனை நம்ம எப்படி பிரிக்கிறோன்றத நான் சொல்றேன். யூனிட் 4 டீச்சர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இப்ப சப் டாபிக் 1, சப் டாபிக் 2, சப் டாபிக் 3 நம்ம பிரிச்சிருக்கோம். இதுல இன்னைக்கு சப் யூனிட் 1ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, மீனிங் அண்ட் ஸ்கோப் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் நம்ம பார்க்கிறோம். மீனிங் அண்ட் ஸ்கோப் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் பார்க்கிறோம். அடுத்தது டைப் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸை பார்க்கிறோம் நம்ம. அப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் கரிக்குலம் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்கும். அது எங்க கனெக்டட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதையும் நம்ம பார்ப்போம். கூட இன் சர்வீஸ், ப்ரீ சர்வீஸ் பத்தியும் நம்ம இன்னைக்கு பார்த்துருவோம். ரைட்டா? சோ இது எல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னும் இன் டெப்த் உங்களுக்கு வரும். இன் சர்வீஸ் இந்த ரோல்ஸ் எல்லாம் நம்ம படிக்கும்போது சப் யூனிட் 3ல இன்னும் கொஞ்சம் நம்ம அதை இன் டெப்த் படிப்போம். ரைட். அதுக்கப்புறம் சப் யூனிட் 2ல நம்ம இது பார்ப்போம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சப் யூனிட் 1ல இந்த டீச்சர் எஜுகேஷன் பத்தி எல்லாமே. ரைட்டா? ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ரைட். சோ நம்ம லாஸ்ட் டைம் இது ஒரு செல்ஃப் ஸ்டடி மோடா நம்ம ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ஓகே, இத வாங்குனவங்களும் இருக்காங்க. இதுல கிளியர் பண்ணவங்களும் இருக்காங்க. ஸோ தைரியமா படிங்க. பட் புரிஞ்சு படிங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட். ரைட். ஸோ அந்த பிடிஎஃப்லயே நமக்கு என்ன பண்ணுவோம், எங்கெங்க நமக்கு அப்டேஷன் தேவைப்படுதோ அங்க நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சப்யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் டீச்சர் எஜுகேஷன் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ், அப்புறம் டைப்ஸ் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ், அப்புறம் ப்ரீ சர்வீஸ், இன் சர்வீஸ், நாலேஜ் பேஸ் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன், ரிஃப்ளெக்டிவ் டீச்சிங், இது வரைக்கும் நம்ம இப்ப சப்யூனிட் 1ல பார்க்கிறோம். ரைட். ஸோ டீச்சர் எஜுகேஷன் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? சில பேர் இது டீச்சிங்லேயே ஒர்க் பண்றோம். ஸோ டீச்சர் ட்ரைனிங்ல என்ன பண்றோம் நம்ம, அந்த டீச்சர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். எப்படி அவங்கள உருவாக்குறோம், நாளைக்கு போயிட்டு ரியல் லைஃப்ல அந்த டீச்சிங்கை அவங்க எப்படி பண்ணணுன்றதுக்கு நம்ம அவங்கள தயார்படுத்திட்டுருக்கோம். ஸோ இதுல உண்மையாவே கண்டென்ட் நாலேஜ் மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்ல.
டெய்யூஸ் சைக்கலாஜிக்கலாவுமே நம்ம ப்ளூம்ஸ் டாக்ஸானமி சொன்ன மாரி, பசங்க காக்னிட்டிவ் டொமைனா இருக்கட்டும், அஃபெக்டிவ் டொமைனா இருக்கட்டும், சைக்கோமோட்டர் டொமைனா இருக்கட்டும், எல்லா விஷயத்தையுமே பசங்கள கரெக்ட்டா புரிஞ்சு அதுக்கேத்த மாரி நம்ம டீச்சர் எஜுகேஷன் அத பத்தி தான் இது ஆக்சுவலா. ஓகேவா? இப்ப டீச்சர் எஜுகேஷனுக்கு எதெல்லாம் தேவை? ஏன்னா அவங்க இதெல்லாம் கத்துக்கிட்டா தான் நாளைக்கு ரியல் லைஃப்ல ப்ராப்பரா டீச்சர் ஆவறது. அது ரிலேட்டடா தான் இந்த டாபிக் இருக்கு நமக்கு. ரைட்டா? சோ எல்லாமே இருக்கணும். அந்த குழந்தைக்கு என்ன தேவை? அதுக்கேத்த மாதிரி அந்த பெடகாஜி செட் ஆகும். பெடகாஜினாலே என்னது? கற்றல் முறை. இல்லையா? எப்படி சொல்லிக் குடுக்குறோம். அடுத்தது எசென்ஷியல் காம்போனன்ட்ஸ் எது தேவை ஒரு டீச்சர் எஜுகேஷனுக்கு? ஃபர்ஸ்ட் ஒரு டீச்சிங் ஸ்கில் தேவை ஒரு டீச்சருக்கு. இல்லையா? அத ப்ராப்பரா என்னதான் கன்டென்ட் தெரிஞ்சிருந்தாலும், அத அழகா கோர்வையா கரெக்ட்டா கனெக்ட் பண்ணி, ஒரு எக்ஸாம்பிள்ஸோட சொல்ற விதம் இருக்கு இல்லையா? அது தேவை. சோ நம்ம இப்போ டீச்சிங் இல்லன்னா என்ன பண்றாங்க? டீச்சர்ட்ட மைக்ரோ டீச்சிங்லாம் பண்ணும்போது நமக்கு தெரியுது. எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்? எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கணும்? ப்ரோபிங் கொஸ்டின்ஸ் எப்படி பிளாக் போர்ட் யூசேஜ் பண்ணணும்? சோ இதெல்லாம் ஒரு டீச்சிங் ஸ்கில்ஸா தெரியுது. இதெல்லாம் ஒரு டீச்சர் எஜுகேஷனுக்கு தேவை. நெக்ஸ்ட் பெடகாஜிக்கல் நாலேட்ஜ்ங்கிறது எப்படி அத சொல்லிக் குடுக்குற முறை. கரெக்ட்டான இப்ப பிஹேவியரிசம் நம்ம ஃபாலோ பண்ண பிஹேவியரிசத்துக்கு ஏத்த மாதிரி. ஒரு கொஸ்டின் இருக்கணும். ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் இருக்கணும். அந்த மாரி சொல்லிக் குடுக்குறது. இல்ல கன்ஸ்ட்ரக்டிவிசம் நம்ம ஃபாலோ பண்றோமா, பசங்களாவே ஒரு விஷயம் நம்ம பண்ண வச்சு, அந்த குழந்தைங்களே ஒவ்வொன்னா கத்துக்க விடுறது. அதுக்கேத்த ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் குழந்தைக்கு குடுக்குறது. கன்ஸ்ட்ரக்டிவிசம். சோ நல்ல ஒரு தியரி பேஸ் எடுத்து, அதுக்கேத்த மாரி ஒரு பெடகாஜிய டீச்சர் கொண்டு போறது. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இது இன் டெப்த் இருக்கு. பெடகாஜிக்கல் பத்தி நம்ம படிக்கலாம். அடுத்தது ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ்ங்கிறது ஒரு டீச்சிங் மட்டும் பண்றாங்களா? அந்த சில இடத்துல ஃபெசிலிட்டேட்டரா இருக்காங்க, மென்டரா இருக்காங்க, கைடா இருக்காங்க. டீச்சர் நெறைய இடத்துல அவங்களோட பங்கு நெறைய இருக்கு இல்லையா? நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் பொறுத்தவரைக்கும் எதெல்லாம் இருக்கு? நம்ம என்ன பண்றோம்? டீச்சர் எஜுகேஷன நாட் ஜஸ்ட் அஸ் இன்ஸ்ட்ரக்டர்ஸ், பட் அஸ் ரிஃப்ளெக்டிவ். இதுல இந்த ரிஃப்ளெக்ஷன் நெறைய ஈவன் டீச்சிங்ல எப்படி வருதோ, அதே மாதிரி நமக்கு யுஜிசி நெட்ல இந்த ரிஃப்ளெக்டிவ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. ரிஃப்ளெக்டிவ் நம்ம பண்றது சரியா, தப்பா நம்ம உணர்ந்து பார்க்கிறது. ஓரளவு இது மெட்டாகாக்னிஷன் சொல்லுவோம் இல்லையா? காக்னிஷன்ங்கிறது நம்ம நார்மலா திங்கிங் ப்ராசஸ். மெட்டாகாக்னிஷன் நம்ம பண்ணதையே திங்க் பண்றது. திங்க் அபவுட் அவர் ஓன் திங்கிங் ப்ராசஸ். ஸோ எத்திக்கல் அண்ட் அடாப்டிவ் ப்ரொஃபஷனல்ஸ் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாரி அந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு அந்த டீச்சர் எப்படி நடத்துறாங்கன்றது இம்பார்ட்டன்ட். இது இப்படிதான் இல்லாம, அந்த கான்டெக்ஸ்ட் அந்த குழந்தைங்களோட பேக் பேக்ரவுண்ட் நாலேட்ஜ்க்கு ஏத்த மாதிரி, எல்லாத்துக்கும் ஏத்த மாரி ஒரு கிளாஸ்ல நடத்துறாங்கல்ல, அதுதான் உண்மையான டீச்சிங். அதுதான். நெக்ஸ்ட் டெவலப் ப்ரொஃபஷனல் காம்படென்சி நடத்துறோம். சப்ஜெக்ட் நாலேட்ஜ் இருக்கணும், டீச்சிங் எபிலிட்டி. இப்போ பெடகாஜிக்கல் ஸ்கில்ஸ் டீச்சருக்கு நம்ம வளர்க்குறோம். அது அப்ஜெக்டிவ். அது ஒரு நோக்கம். ரிஃப்ளெக்டிவ் பிராக்டிஸ் வளர்க்கறது. செல்ஃப் இவாலுவேட் பண்றது. சம்டைம்ஸ் நம்ம பண்ற டீச்சிங் மெத்தட் ஏதோ சரியா இல்ல. பசங்களுக்கு புரியலன்னா, அத அனலைஸ் பண்ணி டீச்சர் சேஞ்ச் பண்றது. ஒரு சோசியல் அண்ட் எத்திக்கல் வேல்யூஸ் இருக்கு. ஈவன் டீச்சரே கூட தப்பு பண்ணா கூட ஒத்துக்கிறது. நெறைய இருக்கு இல்லையா? அதெல்லாமும் ஒரு எத்திக்ஸ் தான். நெறைய விஷயம் பசங்க டீச்சர பார்த்தே கத்துக்கிறாங்க. சோ அந்த இடத்துல அது வொர்க் ஆகுது. சோ என்கரேஜ் லைஃப் லாங் லேர்னிங். இந்த லைஃப் லாங் லேர்னிங்ன்றது டீச்சரே ஃபர்ஸ்ட் எதையும் புதுசா கத்துக்கிறதுல ஆர்வம் இருக்கணும். இல்லையா? சோ இப்ப புதுசா வர மெத்தட்ஸ புரிஞ்சுக்கணும். இப்ப இருக்கிற அந்த ஒரு ஜெனரேஷனுக்கு ஏத்த மாரி டீச்சர் இவால்வ் ஆறதும் இம்பார்ட்டன்ட். அதுதான் லைஃப் லாங் லேர்னிங். பில்ட் கிளாஸ் ரூம் மேனேஜ்மென்ட் ஸ்கில்ஸ். அது இன்னொன்னு இம்பார்ட்டன்ட். இந்த கிளாஸ் ரூம கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ண தெரியறதும் ஒரு டீச்சரோட ஒரு நோக்கம். ஒரு டீச்சர் எஜுகேஷனோட நோக்கம். அடுத்தது டீச்சர் எஜுகேஷன் எதுல நம்ம ஃபோக்கஸ் பண்றது? காக்னிட்டிவ், அஃபெக்டிவ், சைக்கோமோட்டர். கண்டிப்பா ப்ளூம்ஸ் டாக்ஸானமி எல்லாத்துலயும் ஒரு பேஸ் இருக்கு நமக்கு. ஸோ காக்னிட்டிவ்னாலே பசங்க திங்கிங் ப்ராசஸ வளர்க்கறதா இருக்கட்டும், அந்த சப்ஜெக்ட்ல குழந்தைங்க புரியுற கொண்டு வர்றதா இருக்கட்டும், அது எல்லாமே. அஃபெக்டிவ்ங்கிறது நமக்கு தெரியும். அஃபெக்டிவ்னாலே வேல்யூஸ் கத்துக்கிறது, அது அந்த ரேஞ்சுல போறது. இல்லையா? மனசளவுல பண்றது எல்லாம் அஃபெக்டிவ்குள்ள போகும். சைக்கோமோட்டர்னாலே ஹேண்ட்ஸ் ஆன் குள்ள போறது எல்லாமே. இப்போ டீச்சிங் ஸ்கில்ஸா இருக்கட்டும், கிளாஸ் ரூம் மெயின்டெனன்ஸா இருக்கட்டும், அது எல்லாமே எப்படி பண்றாங்க? அந்த சைக்கோமோட்டருக்குள்ள சில இது போறது. ஃபோக்கஸ் ஏரியா டீச்சர் எஜுகேஷன் தான். ஓகே. ப்ரொஃபஷனலா ரிஃப்ளெக்டிவ் பிராக்டிஸ் அண்ட் லைஃப் லாங் லேர்னிங். அதே மாதிரி ஒரு டீச்சர் ஈவன் கிளாஸ்ல நடத்தும்போது நாளைக்கு டீச்சரா போனா கூட இந்த டொமைன்ஸ் எல்லாம் கரெக்ட்டா பண்ணணும்ன்றதும் இம்பார்ட்டன்ட். ஸோ டீச்சர் எஜுகேஷன் நமக்கு நார்மலா 3 ஸ்டேஜஸ் வருது. இதுல ப்ரீ சர்வீஸும், இன் சர்வீஸும் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா கன்சிடர் பண்ணுவோம். இந்த ப்ரீ சர்வீஸ்ங்கிறது இப்ப டிஎட் படிக்கிறது, பிஎட் படிக்கிறவங்க அதுக்கான டீச்சிங் பிராக்டிஸ் எடுத்துக்கிறது நம்ம டீச்சிங் ப்ரீ சர்வீஸ் சொல்றோம். பிஎட், டிஎட்டா இருக்கட்டும், இப்ப இன்டகிரேட்டட் பிஏ, பிஎஸ்சி, பிஎட்டா இருக்கட்டும், இது எல்லாமே ப்ரீ சர்வீஸ். அவங்கள தயார்படுத்திக்கிறது. இல்லையா? அதுக்கு கீ காம்போனன்ட்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சைக்காலஜி தெரியணும். அந்த எந்த குழந்தைக்கு படிக்கிறாங்களோ
எந்த கிளாஸ் குரூப்புக்கு படிக்கிறாங்களோ அந்த சைக்காலஜி அந்த குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கான மெத்தட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். எப்படி அந்த குழந்தைங்கள எவல்யூஷன் பண்றது தெரிஞ்சிருக்கணும். மைக்ரோ டீச்சிங் ஸ்கில்ஸ் இருக்கணும். இல்லையா? இன்டர்ன்ஷிப் அண்ட் டீச்சிங் பிராக்டிஸ். கொஞ்சம் ஆக்ஷன் ரிசர்ச் பேசிக்ஸ். ஏன்னா ஆக்ஷன் ரிசர்ச் இப்ப இருக்கு நெறைய இடத்துல. ஓகே. டீச்சரே என்ன பண்ணுவாங்க, ரொம்ப வீக்கா இருக்கிற குழந்தைங்கள எடுத்து, குழந்தைங்களுக்கு ஒரு ப்ரீ டெஸ்ட் பண்ணி, போஸ்ட் டெஸ்ட் பண்ணி, இன்னும் கொஞ்சம் சொல்லிக் குடுக்குறது. கொஞ்சம் அப்படியே டயக்னாஸ்டிக் இதுல வரும். நெக்ஸ்ட் இண்டக்ஷன்ங்கிறது நம்ம ஒரு இடத்துல ஜாயின் பண்ணிட்ட உடனே நமக்கு ஏர்லி இயர்ஸ் ஆஃப் டீச்சிங் கெரியர் தான் நம்ம இண்டக்ஷன் சொல்றோம். அந்த இடத்துல நம்மளோட சீனியாரிட்டி ஒரு சீனியரா இருக்கவங்க கிட்ட நம்ம கத்துக்கிற விஷயம். அவங்க கிட்ட இருந்து ஒரு கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்ட பத்தி கத்துக்கிறதா இருக்கட்டும், ஸ்கூல பத்தி, எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன், எப்படி நம்ம அதுக்கு கரெக்டா அடாப்ட் பண்ணி போறதா இருக்கட்டும். இது எல்லாமே இந்த இடத்துல இண்டக்ஷன்ல சேரும். இண்டக்ஷன்லயும் கொஸ்டின் வரும். ஓகே. இது வந்து நார்மலா நமக்கு ஈஸியா புரியுது. நம்ம ஒரு இடத்துக்கு போறோம். இண்டக்ஷன்ல எதெல்லாம் இருக்கும். ஆனா இந்த இடத்துல எங்க நம்ம தப்பு பண்றோம்னா, எஜுகேஷன பொறுத்தவரைக்கும் சில இடத்துல நமக்கு அந்த கான்செப்ட்ஸ் புரியாம, நம்ம புரிஞ்சுக்காம விட்டோம்னா மார்க் கம்மியாகும். இன்னொன்னு இங்கிலீஷ் நாலேஜும் தேவைப்படுது. சில வார்த்தை நமக்கு தெரியாம இருக்கு. அதனால அந்த சென்டென்ஸ் புரியாம போயிடுது. அதுக்கு தான் நம்ம என்ன சொல்றது, நெறைய எம்சிக்யூஸ் பண்ணுங்க. நெறைய பிஒய்க்யூஸ் பண்ணும்போது, நம்ம கொஞ்சம் அந்த வார்த்தையும் கத்துப்போம். அந்த என்ன சொல்ல வராங்கன்றது புரியும். ஏன்னா, எஜுகேஷன பொறுத்தவரைக்கும் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பெருசா கேட்கறாங்க. எல்லாமே லாங்கா இருக்கும். சப்ஜெக்டிவா இருக்கும் சில கொஸ்டின்ஸ் எல்லாம். நம்ம கொஞ்சம் புரிஞ்சு படிச்சு பார்த்தா தான் புரியும். ஓகே. ஐடியலிசம்ன்றத நம்ம ஈஸியா சொல்லிடுவோம். ஒரு ஐடியா. ஆனா, அந்த ஒரு கான்செப்ட்டா அத கரெக்ட்டா புரிஞ்சு அந்த கொஸ்டினோட பார்த்து 2, 3 பண்ணும்போது மட்டும் தான் நமக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ, அதுக்கு தான் நெறைய எம்சிக்யூ. இதுலயும் நான் ஒரு 20 எம்சிக்யூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ, அந்த 20 எம்சிக்யூஸ கரெக்ட்டா புரிஞ்சு படிச்சுக்கோங்க. கூடவே ஒரு டெஸ்ட் நான் ஆட் பண்றேன். அதுவும். ஸோ, ஒவ்வொரு பார்ட்டா கரெக்ட்டா படிச்சுட்டே வருவோம் நம்ம. ரைட்டா? ஸோ, இண்டக்ஷன பொறுத்தவரைக்கும் நம்ம ஒரு இடத்துல போய் சேர்ந்து, அங்கருந்து நம்ம அத அடாப்ட் பண்ணிக்க நம்ம மத்தவங்க கிட்ட இருந்து கத்துக்கிற விஷயம் இண்டக்ஷன்ல தேடுது. அடுத்தது இன் சர்வீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இன் சர்வீஸ்னால என்னது? ஒண்ணு ஜாயின் பண்ண உடனே நமக்கு ஒரு ப்ரொஃபஷனல் டெவலப்மென்ட்க்கு நடக்கிற விஷயம். இது என்சிஆர்டி கண்டக்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல டயட்டா இருக்கட்டும், பிஆர்சி, சிஆர்சி அதுக்குன்னு இருக்கு இல்லையா? அது எல்லாமே இன் சர்வீஸ்ல சேர்றது தான். நம்ம வேலையில இருக்கும்போது கத்துக்கிற எல்லா விஷயமும் இன் சர்வீஸ். இது எதுக்காக தேவைப்படுது? இப்ப இருக்கிற அப்டேட்டட் மெத்தட் தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், இப்ப இருக்கிற எஜுகேஷன் பாலிசிய நம்ம கரெக்ட்டா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த இன் சர்வீஸ் நமக்கு தேவைப்படுது. இது எப்படி பண்றாங்க? வொர்க் ஷாப்ஸ் அண்ட் ரெஃப்ரெஷர் கோர்சஸ் பண்றாங்க. இல்ல ஃபேக்கல்டி டெவலப்மென்ட் புரோகிராமோ, இல்ல ஆன்லைன் சர்டிஃபிகேஷன் கோர்ஸோ ஏதோ ஒண்ணு நம்மள நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போய் இப்ப இருக்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சு கொண்டு போறதுக்காக கொண்டு வந்தது இந்த இன் சர்வீஸ். ஓகே. இன் சர்வீஸ்ங்கிறது நம்மளும் ஒரு புது விஷயத்த கத்துக்க தயாரா இருக்கணும். அதுலயும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்னா இப்படியே வராது. ஸோ இன் சர்வீஸ் டீச்சர் எஜுகேஷன் எப்படி கொண்டு போவாங்க? இல்ல இங்க சக்சஸ் ஆவாம போனா அதுக்கு என்ன காரணம்? ஏன் சில டீச்சர்ஸால மேல வர எப்படி வேணா அந்த சப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் மாறுது. ஸோ அந்த கொஸ்டின கரெக்ட்டா புரிஞ்சுக்கணும் அவரு. ரைட்டா? ஸோ டீச்சர் என்ன பண்ணணும்? ஸ்டே அப்டேட்டட் வித் ஒரு டீச்சர் என்ன பண்ணணும் எப்பயுமே எஜுகேஷன்ல எதனா ரிஃபார்ம்ஸ் வருதா? நமக்கு தெரிஞ்சிருக்கும். எதனா ஒரு சேஞ்சஸ் கொண்டு வராங்களா? அப்ப ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி கொண்டு வராங்களா? எங்கலாம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களா? என்னலாம் கொண்டு வராங்க? ஓகேவா? ஸோ எந்த இடத்துல, எந்த அளவுக்கு இது சக்சஸா இருக்கு? சில விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் டீச்சர்ஸுக்கு. இன்க்ளூசிவ் எஜுகேஷனல் பிராக்டிசஸ் அண்ட் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மென்ட்ஸ் பத்தி கண்டிப்பா. ஏன்னா இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு வெறும் லெக்சர் மெத்தட் மட்டும் கண்டிப்பா செட் ஆவாது. இன்னும் இருக்கிற ஜெனரேஷன கொஞ்சம் நம்ம அப்படியே நம்ம பக்கம் இழுக்கிறதுக்கு சில நல்ல மெத்தட்ஸ் நம்ம யோசிச்சு, அவங்களுக்கு ஏத்த மாரி கொண்டு போனா மட்டும் தான் உண்மையான லேர்னிங் நமக்கு. சரியா? அடுத்தது ஓகே. ப்ரீ சர்வீஸ்னா என்னன்னு தெரிஞ்சுச்சு. இண்டக்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சுச்சு. இன் சர்வீஸ்னா என்னன்றது இப்ப நார்மலா தெரிஞ்சுச்சு. ப்ரீ சர்வீஸ் ட்ரெய்னிங் யாரு குடுக்குறா? இப்ப டிஎடோ, பிஎடோ படிக்கும்போது அந்தந்த காலேஜஸ் குடுக்குறாங்க. ஸோ அது எப்படி இருக்கும்? அது எந்த பேஸ்ல அவங்க குடுக்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு டீச்சிங் ஸ்கில்லோட ஃபவுண்டேஷன் அவங்களுக்கு தெரிய வருது. இல்லையா? அந்த பெடகாஜிக்கல் நாலேட்ஜ் இருக்கும். எப்படி நடத்தணும்? ஏன்னா டீச்சிங் காலேஜ்ல நம்ம டீச்சர்ஸ் காலேஜ்ல தெரியுது இல்லையா? நெறைய அந்தந்த பீரியட் நடத்த வைக்கிறதா இருக்கட்டும், நெறைய பிராக்டிகல் திங்ஸா இருக்கட்டும். இல்லையா? மத்த ஸ்கூலுக்கு போய் அவங்க பிராக்டிஸ் எடுக்கிறதா இருக்கட்டும். இது எல்லாமே அவங்களோட பிராக்டிகல் நாலேட்ஜ்க்காக. சப்ஜெக்ட் நாலேட்ஜ் அதே மாதிரி அங்கேயும் இம்பார்ட்டன்ட் இருக்கு. என்னதான் நமக்கு நடத்த தெரிஞ்சாலும் அந்த கன்டென்ட்ட கொஞ்சம் தெரிஞ்சா தானே முடியும். ஸோ அது இப்ப கிளாஸ் ரூம் மேனேஜ்மென்ட் ஸ்கில்ஸ் இங்க நமக்கு ப்ளே பண்ணுது. ரிஃப்ளெக்டிவ் பிராக்டிஸ் கண்டிப்பா தேவை. அதனால தான் செல்ஃப் டெஸ்ட், செல்ஃப் பண்றது இருக்குல்ல. நம்ம இது பண்ணதுக்கு நம்மளே வேல்யூ பண்றது. அந்த மாரி பண்ணி பார்க்கும்போது நமக்கு அனலைஸ் பண்ணா தான் நமக்கு நம்ம பண்ற தப்பு தெரியும். செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் எப்பயுமே இம்பார்ட்டன்ட்.
அதுக்கப்புறம் எத்திக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல் வேல்யூஸ் அதே மாதிரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு டாபிக் எடுக்கிறோம்னா மேக்ஸிமம் அது நமக்கு தெரிஞ்சதையாவது இன்னும் கொஞ்சம் கவர் பண்ணி ஒரு எத்திக்கலா நடத்துறதும் இருக்கு நிறைய விஷயம். அதே மாதிரி கிளாஸ்ல எதுவும் பாரபட்சம் இல்லாம எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்றதா இருக்கட்டும். பசங்க கேட்கிற கொஸ்டினுக்கு நம்மளால ஆன்சர் பண்றது. ஈவன் தெரியலனா கூட இப்போதைக்கு இல்ல நாளைக்கு சொல்றேன்னு சொல்றதா இருக்கட்டும். ஸோ அது எல்லாமே ஒரு எத்திக்ஸ் தான் சேருது. ஸோ டெவலப் கம்யூனிகேஷன் அண்ட் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ். இந்த இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ்னாலே என்னது? 2 பேருக்குள்ள நடக்கிறது இன்டர்பர்சனல். இன்ட்ரானா நமக்குள்ள நடக்கிறது இன்ட்ரா. ஸோ அந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ டீச்சர் எஜுகேஷன் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ்ன்னு போகும்போது ப்ரீ பிரைமரி டீச்சர் எஜுகேஷன் நல்லா தெரியும் இல்லையா? 3 to 6 இயர்ஸ் அந்த குழந்தைங்களுக்கு எடுக்கிறவங்க அவங்க ப்ரீ பிரைமரி டீச்சர் எஜுகேஷன்ல சேரும். இத பத்தி நெறைய இருக்கு. அப்புறம் படிப்போம். மான்டாசரி இருக்கு. அது யார் வந்தா ஃப்ராய்பல் இருக்கு. இல்லையா? அதெல்லாம் நம்ம அப்புறம் படிப்போம். சரியா? அதெல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் யூனிட்ல நமக்கு வரும். ஸோ இப்போதைக்கு இதுனா என்னன்னு மட்டும் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஓகே. ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் ஆஃப் எஜுகேஷன். இது யாரு பண்றா? அப்போ கோர்சஸ் நர்சரி, என்டிடி பண்றவங்களா இருக்கட்டும். டிப்ளமோ இன் ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன், டிஇசிஇ. ஸோ இது மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட். இந்த ஆர்டிகல் 45 தான் இப்ப என்ன பண்ணுது? இந்த ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் எஜுகேஷன பார்த்துக்குது. அதே மாரி இந்த என்இபி 2020 பொறுத்தவரைக்கும், அவங்க நெறைய இந்த இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க. ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் எஜுகேஷன், இசிசிஇ. அதனால தான் நம்மளோட சப்ஜெக்ட் என்னவா மாறுச்சு? நம்மளது ஃபுல்லா 5+3+3+4ன்னு மாறுது இல்லையா? அதனால தான் மாறுது. ஏன்னா, இதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அப்படி கிடையாது. இப்ப இதுக்கும் இப்போ எல்கேஜி, யுகேஜில இருந்து இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க. ஓகே. ஸோ அடுத்தது எலிமெண்டரி டீச்சர் எஜுகேஷன பொறுத்தவரைக்கும் பிரைமரி அண்ட் அப்பர் பிரைமரி கிளாஸ் 1 to 8. எலிமெண்டரினாலே 1 to 8 ஸ்டாண்டர்ட் நம்ம எலிமெண்டரின்னு சொல்லுவோம் நம்ம. ரைட்டா? ஸோ அவங்களோடது எப்படி இப்ப அந்த டீச்சர்ஸ் எப்படி கொண்டு போவாங்கன்றது. ஓகே. சைல்ட் சென்டர்ட் பெடகாஜியா கொண்டு போறதா இருக்கட்டும். எலிமெண்டரி டீச்சர் எஜுகேஷன் இந்த மாரி கொண்டு போறதா இருக்கட்டும். இப்ப டிப்ளமோ இன் எலிமெண்டரி எஜுகேஷன், பேச்சுலர் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன். நெக்ஸ்ட் இப்ப நம்ம இதுல இருக்கோ இல்லையோ, பட் இருக்கான்னு பாருங்க. சில இடத்துல இன்னமும் இருக்கு. ஓகே. டிப்ளமோ எலிமெண்டரி டீச்சர் எஜுகேஷன். அடுத்தது பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன், மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன். ஓகே. இது நமக்கு தெரியும் இல்லையா? அவங்க இப்ப 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எடுக்கல. இப்ப செகண்டரி டீச்சர் எஜுகேஷன், மிடில் அண்ட் ஹை ஸ்கூல், 9th, 12th வரைக்கும் இது வருது. ஸோ பிஎட், எம்எட் எல்லாம் சேருது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் இப்போதைக்கு டீச்சர் எஜுகேஷன் ப்ளே பண்ணிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஐடிஇபி இப்போ வந்தது இன்டகிரேட்டட் டீச்சர் எஜுகேஷன் ப்ரோக்ராம். இப்போ என்இபி 2020ல ஸ்டார்ட் பண்றாங்க. 4 இயர்ஸ் இருக்கணும். இப்போ 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சோம்னா 4 இயர்ஸ் சேரலாம். பிஏ, பிஎட், பிஎஸ்சி, பிஎட்ன்னு இருக்கு. இல்லையா? சோ இது நார்மலா படிக்கும்போது 5 இயர்ஸ் ஆகும். இது 2மே டியூவலா படிக்கும்போது சோ 1 இயர் நமக்கு 1 இயர் நமக்கு கம்மியாகும். அதுல இந்த ஐடிஇபி வருது. சோ இதுல நமக்கு என்ன இருக்கும்? இவங்க என்ன கான்சன்ட்ரேட் பண்றாங்க? சப்ஜெக்ட் நாலேட்ஜ், பெடகாஜி அண்ட் பிராக்டிகல். இது எல்லாமே இருக்கும். சோ இது நமக்கு தெரியும் இல்லையா? அதேதான். இது எல்லா இடத்துலயும் செயல்முறைக்கு வரல. சில இடத்துல மட்டும். இப்ப சில சிட்டி, ஸ்டேட்ல பார்த்தா ஒரு 2, 3 இடத்துல மட்டும் இத அடாப்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. இன்டகிரேட்டட் ஐடிஇபி இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி இப்ப சீனியர் செகண்டரியா இருக்கணும் அவங்க. நெக்ஸ்ட் இத யார் ரெகுலேட் பண்றா? என்சிடிஇ ரெகுலேட் பண்றாங்க. இவங்க மேண்டேட்டரி ஸ்டேட்டஸ் என்இபி விஷன் பிரகாரம் அப்ப சொன்னது பை 2030ல 4 இயர் இன்டகிரேட்டட் பிஎட் வில் பிகம் த மினிமம் குவாலிஃபிகேஷன். எல்லாருக்கும் பிஎட் இருக்கணும்னு அப்ப சொல்றாங்க இல்லையா? இதான் இது. ஸோ வெறும் ஸ்டாண்ட் அலோன் பிஎட் இருக்கக்கூடாது சொன்னாங்க. அதுக்கப்புறம் திருப்பி இப்ப என்சிடிஇ நம்ம 1 இயர் வச்சிருக்கோம். 1 இயர் கூட நம்ம பண்ணலான்றதும் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சில விஷயம் மட்டும் நமக்கு அப்டேட்டட் ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? இப்ப நம்ம எக்ஸாம் எழுதும்போது வேற எதனா கூட வரும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அத நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி படிக்கலாம். ஓகே. இந்த மாதிரி சில விஷயம் அப்டேஷன் பண்றத நம்ம அவங்கவங்க வெப்சைட்ல தான் இது நம்ம டெக்ஸ்ட் புக்ல இருந்து எடுக்க முடியாது. அவங்க வெப்சைட்ல போயிட்டு அவங்க எதனா சேஞ்சஸ் வந்தா பார்த்து அத நம்ம ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் அட்மிஷன் அப்ப எப்படி நடக்கும்னா, என்சிஇடில நடக்குது. நேஷனல் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ல நடக்குது. ஸோ இன் சர்வீஸ் ட்ரெய்னிங்னா நமக்கு தெரியும் இல்லையா? ப்ரொஃபஷனல் டெவலப்மென்ட்க்காக பண்றது. ஒர்க்கிங் டீச்சர்ஸ் பண்றதா இருக்கட்டும். அவங்க ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் என்ஹான்ஸ் பண்றது, கன்டினியூஸ் லேர்னிங்க்கு அதே மாரி ப்ரொவைட் ரெஃப்ரெஷர் கோர்சஸ். இன்னும் கொஞ்சம் அவங்கள ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதா, இன்னும் கொஞ்சம் அவங்கள இன்னும் கொஞ்சம் மேன்மைப்படுத்திக்கிறதா இருக்கட்டும். நெக்ஸ்ட் லெவல்க்கு. ஸோ இன் சர்வீஸ் டீச்சர் எஜுகேஷன் அண்டர் சமாக்ரா சிக்ஷா இது ஏன் இதுல ஆட் பண்ணதுன்னா, இந்த வாட்டி இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகே. ஸோ இன் சர்வீஸ் டீச்சர் எஜுகேஷன் அண்டர் சமாக்ரா சிக்ஷான்னு இதான் கேட்டது. பட் இது நம்ம இதுலயே ஒரு 3வது சப் யூனிட்ல இத படிப்போம். இருந்தாலும் சமாக்ரா சிக்ஷால எப்படி இன் சர்வீஸ் டீச்சர் எஜுகேஷன் பண்றாங்கன்னு கேட்டதுனால நம்ம இதுல ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சமாக்ரா சிக்ஷானா ஃபர்ஸ்ட் என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் சர்வ சிக்ஷா அபியான் ஸ்டார்ட் பண்றாங்க. 2001 2000 சாரி 2000 2001ல வருது. ஓகேவா?
ஸோ இந்த சர்வ சிக்ஷா அபியான் வந்த உடனே இவங்க ஃபுல்லா வந்து 6 to 14 இயர்ஸ் இந்த குழந்தைங்கள தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இதுல இந்த பேஸ்ல தான் நமக்கு ஆர்டிஐ ஆக்ட் வருது, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். இதுதான் என்ன ஆகுது, லாவாவே மாறுது. அந்த குழந்தைக்கு கம்பல்சரியா படிக்கிறது ஒரு லா. ஓகே, அவங்க அந்தந்த கவர்மெண்ட் அதை பாத்துக்கணும். அது லாவா மாறுது. அது சர்வ சிக்ஷா அபியான். ஓகே, அடுத்தது ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் வருது. இவங்க என்ன பண்றாங்க, இது 2009ல வருது. இவங்க செகண்டரி எஜுகேஷன் ஃபுல்லா பாத்துக்கிறாங்க. இப்போ அவங்க 9th 10th அதெல்லாம் பாத்துக்கிறாங்க. ஸோ ராஷ்டிரிய மத்தியமிக் டீச்சர் எஜுகேஷனை பாத்துக்கிறாங்க. பட் சமாகிர சிக்ஷா அபியான் 2018ல என்ன பண்ணுது, இது மூணுமே சேர்ந்துருது. எல்லாமே சேர்ந்து கம்ப்ளீட்டா ப்ரீ பிரைமரில இருந்து கிளாஸ் 12th வரைக்கும் இது பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட் கோர் objective is improving teacher quality through continuous professional development. அப்புறம் டீச்சர் டெவலப்மெண்ட், இன் சர்வீஸ் டீச்சர் ட்ரைனிங், ஐசிடி ட்ரைனிங், அப்புறம் டயட் அண்ட் எஸ்சிஆர்டி ஸ்ட்ரென்தன் பண்றது. ஓகே, நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் சமாகிர சிக்ஷா, யூனிவர்சல் அக்சஸ் டு ஸ்கூல் எஜுகேஷன். ஒன் செகண்ட். சாரி. ஸோ சமாகிரா சிக்ஷா என்ன பண்றாங்க, கம்ப்ளீட்டா ஸ்கூல் எஜுகேஷன் ஃபுல்லா சப்போர்ட் பண்றாங்க. ஓகே, ஸோ அண்டர் த ஸ்கீம் எவ்ரி டீச்சர் இஸ் என்டைட்டில் டு ஆனுவல் இன் சர்வீஸ் ட்ரைனிங். ஜென்ரலி 50 இயர்ஸ் அந்த ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் இருக்கணும்னு சொல்றது இதுல. இது ஒரு தடவை கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ எது எதுல ஃபோக்கஸ் பண்றாங்க, கிளாஸ் ரூம் எஃபெக்டிவ்னஸ், லேர்னிங் அவுட்கம்ஸ் அண்ட் நியூ பாலிசி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சமாகிரா சிக்ஷா மூணு சேர்ந்தது எது, சர்வ சிக்ஷா, ராஷ்டிரிய மத்தியமிக், டீச்சர் எஜுகேஷன். ரைட்டா? ஸோ இது கொஞ்சம். அடுத்தது இந்த கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க. பிளானிங் அண்ட் டெலிவரி ஸ்ட்ரக்சர் இதுல எப்படி இருக்கும்னா, பாட்டம் அப் அப்ரோச்ல இருக்கும். பாட்டம்னா என்னது, கீழ இருந்து. ஓகே, அப்படி இப்படி நம்ம இல்டா டாபா மாடல் சொல்லுவோம். இதுல கரிக்குலம் டெவலப்மெண்ட், பசங்க டீச்சர் கிட்ட இருந்து ஒரு கரிக்குலத்தை உருவாக்குறது, அதுதான் பாட்டம் அப் அப்ரோச். யாருக்கு தேவையோ அங்க இருந்து உருவாக்குறது, அதுதான் பாட்டம் அப்னு சொல்லுவோம். அதுல ஃபீல்டு லெவல் நீட்ஸ் ஐடென்டிஃபிகேஷன், ஃபர்ஸ்ட் சிஆர்சி, அடுத்தது பிளாக்கு, அப்புறம் தான் டயட் வரும். ஓகேவா? சிஆர்சிங்கிறது ஒரு ஒரு 8 கொஞ்சம் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து பண்றது சிஆர்சி. ஓகே, இவங்க பிஆர்சி என்ன பண்ணுவாங்க, சிஆர்சிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அது எல்லாமே இருக்கும். பிளாக் நெக்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் டயட். டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இப்போ இன் சர்வீஸ் பண்றது, இது எல்லாமே இவங்க பார்த்துக்கிறது. ஸோ ஃபோக்கஸ் ஏரியாஸ் மே இன்க்ளூட் என்னெல்லாம் பார்த்துக்கிறாங்க, ஃபவுண்டேஷன் லிட்ரஸி அண்ட் நியூமரசி. அடிப்படையா ஒரு குழந்தைக்கு தெரியணும். இப்போ 3rd ஸ்டாண்டர்ட் குழந்தைகிட்ட கேட்டா 2nd ஸ்டாண்டர்ட் புக்கை படிக்க வரணும். அதுதான் ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி, அடிப்படை கல்வி இருக்கணும் குழந்தைக்கு. இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம் ஸ்ட்ராட்டஜி, அசஸ்மெண்ட் ரிஃபார்ம், ஐசிடி இன்டகிரேஷன், இது எல்லாமே. ஸோ அடுத்தது கிளஸ்டர் ரிசோர்ஸ் சென்டர். கிளஸ்டர் ரிசோர்ஸ்னால 8 to 15 ஸ்கூல்ஸ் அப்ராக்சிமேட்டா அது இருக்கு. இவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னா, இந்த மாதிரி அகடமிக் சப்போர்ட் கொடுக்கறது, கிளாஸ் ரூம் அப்சர்வ் பண்றதா இருக்கட்டும், அந்த லேர்னிங் அவுட்கம் பாக்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் இவங்க பாக்குறாங்க. பிஆர்சி அப்புறம் என்ன பண்ணுவாங்க, பிளாக் லெவல்ல இவங்க அகடமிக் சூப்பர்விஷன் ஃபார் சிஆர்சி பண்றது, சப்போர்ட் கரிக்குலம் இம்ப்ளிமெண்ட் பண்றத பாத்துக்கிறதா இருக்கட்டும், கொஞ்சம் இன் சர்வீஸ் டீச்சர் ட்ரைனிங் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே இன்னும் நம்ம இன்டெப்த் படிக்கலாம். இந்த வாட்டி இது கொஸ்டின் வந்ததுனால இது நடுவுல ஆட் பண்ணோம். ஸோ டயட் என்ன பண்றாங்க, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பாத்துக்கிறாங்க. இது ஒரு ஏபெக்ஸ் அகடமிக் பாடி டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பண்றது, எஸ்டாப்ளிஷ் அண்டர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் என்பிஇ. ஓகே, ஸோ இவங்களும் இன் சர்வீஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராமா இருக்கட்டும், ப்ரீ சர்வீஸ் டீச்சர் எஜுகேஷன் டிஎட் பாத்துக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் இவங்க பார்த்துட்டு. ரைட்டா? நெக்ஸ்ட் ஸ்டேட் லெவல் பிளானிங். ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் நமக்கு தெரியல. இப்ப நேஷனல் லெவல்ல இது எல்லாத்தையும் பாத்துக்கிறது என்சிஆர்டி. இப்போ ஸ்டேட் லெவல்ல இந்த திங்ஸ் எல்லாம் பாத்துக்கிறது எஸ்சிஆர்டி பாத்துக்கிறது. ஓகேவா? டெக்ஸ்ட் புக் பண்றதா இருக்கட்டும், மத்த எல்லாமே இவங்க பண்றது தான். அது ஆனுவல் இன் சர்வீஸ் கேலண்டர் ப்ரிப்பேர் பண்றது. ஓகே, அலைன்ஸ் ட்ரைனிங் வித் என்இபி 2020 ரிஃபார்முக்கு ஏற்ற மாதிரி, கரிக்குலம் சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி பாத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் மாடியூல் டெவலப்மெண்ட், எஸ்சிஆர்டி என்ன பண்றாங்க. நெக்ஸ்ட் ட்ரைனிங் டெலிவரி எப்படி பண்றதுன்னு இருக்கு. ஸோ இங்க எல்லாமே கொஞ்சம் பிஆர்சி சிஆர்சி எப்படி பண்றாங்கன்றது இருக்கு. நமக்கு எக்ஸாம்ல வந்து இது மட்டும் கொடுத்துருந்தாங்க. நான் எப்படி பண்ணணும் அந்த மாதிரி வந்தா சொல்றேன். டயட் என்ன பண்றாங்க, டிஸ்ட்ரிக்ட் லெவல் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் பண்றாங்க. பிஆர்சி சிஆர்சி வந்து ஆன்சைட் மென்டரிங் பண்றது, டெமான்ஸ்ட்ரேஷன் லெசன்ஸை பாக்குறதா இருக்கட்டும்,
அகடமிக் சூப்பர்விஷன் குடுக்கறதா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்குறாங்க. மானிட்டரிங் ஃபீட்பேக், டயட் மானிட்டர்ஸ் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் ட்ரெய்னிங். ஓகே. இது கொஞ்சம் கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன் சர்வீஸ் டீச்சர் எஜுகேஷன் இவங்க சொன்னது பிரகாரம் 50 ஹவர்ஸ் சிபிடி டெய்லி இருக்கட்டும். எப்படின்னா ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் இருக்கணும், பாட்டம் அப் பிளானிங் இருக்கணும், இன்டகிரேஷன் வித் கரிக்குலம் ரிஃபார்ம்ஸ் இருக்கணும், ஃபோக்கஸ் ஆன் லேர்னிங் அவுட்கம், ஆன்கோயிங் அகடமிக் சப்போர்ட்டா இருக்கணும், எப்பயுமே ஒரு ஃபார்மேட்டிவா இருக்கணும் சப்போர்ட், எம்பசைஸ் ஆன் இன்க்ளூசிவ் அண்ட் காம்படென்சி பேஸ்ட், அந்த திறன் வளர்க்குற மாதிரி இருக்கணும் குழந்தைங்களுக்கு. எஸ்சிஆர்டி எப்பயும் ஏபெக்ஸ் பாடி இது ஸ்டேட் லெவல்ல இவங்க. ஸோ இவங்க கரிக்குலம் டெவலப்மெண்ட்டா இருக்கட்டும், டீச்சர் ட்ரைனிங், எஜுகேஷனல் ரிசர்ச் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. இத பத்தி நம்ம கண்டிப்பா சப் யூனிட் 3லயும் பார்ப்போம். ஓகே. நெக்ஸ்ட் அந்த கொஸ்டின் பர்ட்டிகுலரா இங்க ஆட் பண்ணது எதுக்குன்னா, இன் சர்வீஸ்ல கேட்ட கொஸ்டின் அது இந்த வாட்டி. நெக்ஸ்ட் நாலேஜ் பேஸ் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் நமக்கு இருக்கு. நாலேஜ் பேஸ் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன். இப்ப டீச்சர் எஜுகேஷனுக்கு ஏதோ நம்ம மெட்டீரியல் ரெடி பண்றோம், ஏதோ பண்றோம்னா அதுக்கு எதெல்லாம் தேவை, ஒரு டீச்சருக்கு என்ன மாதிரி தேவை, அதுதான் நாலேஜ் பேஸ் நீங்க ஆரம்பிச்சது. ஓகே. சோ அந்த நாலேஜ் பேஸ்ல என்ன இருக்கணும், ஒரு டீச்சருக்கு அவங்களுக்கு ஏன்னா எசென்ஷியல் நாலேஜ் தேவைப்படுது, அத கரெக்டா கிளாஸ்ல கொண்டு போறதுக்கு ஸ்கில் தேவைப்படுது, அந்த தியரி பேஸ் எந்த தியரியை ஃபாலோ பண்றாங்க, பிஹேவியரிஸ்டிக் தியரியா, எந்த பேஸ்ல பண்ண போறாங்க, ப்ரொஃபஷனல் பிராக்டிஸ், இது எல்லாமே ஒரு டீச்சருக்கு தேவை. அதுதான் அடித்தளமா அமையறத நாலேஜ் பேஸ் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் நம்ம சொல்றோம். ஒரு நாலேஜ் பேஸ்னா என்ன, டீச்சருக்கு சப்ஜெக்ட் நாலேஜ்ங்கிறது ஒரு நாலேஜ் பேஸ், அப்புறம் பெடகாஜிக்கல் நாலேஜ்ங்கிறது ஒரு நாலேஜ் பேஸ் டீச்சருக்கு. ரைட்டா? அடுத்து சைக்காலஜிக்கல் அண்ட் டெவலப்மெண்டல் நாலேஜ் அதுவும் தேவைதானே. அந்த குழந்தையோட சைக்காலஜி புரியறதும் நம்ம ஒரு டீச்சருக்கு தேவைதான். ஓகே. அடுத்தது எஜுகேஷனல் தியரிஸ் அண்ட் பிலாசபி. இப்ப எந்த தியரியை டீச்சர் ஃபாலோ பண்ண போறாங்க, இப்ப ஐடியலிசம் டீச்சர் ஃபாலோ பண்றாங்கன்னா இந்த இடத்துல டீச்சரோட ரோல் இங்க பெருசா இருக்கும். இப்ப ஐடியாலஜி எல்லாம் இருக்கும் இல்லையா, நிறைய பேர் சொன்னதை குழந்தைங்க கிட்ட சொல்லி குழந்தைங்களை யோசிக்க வைப்பாங்க. அதனால குழந்தைங்க என்ன பண்ணு யோசிக்கும், ஸ்பிரிச்சுவல் திங்கிங் வளரும், மாரல் திங்கிங் வளரும் குழந்தைக்கு. அந்த மாதிரி கொண்டு போறது ஐடியலிசம். அங்க ஐடியாலஜிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, குழந்தைங்களை யோசிக்க வைப்பாங்க. பிரெக்மாட்டிசம் கம்ப்ளீட்டா என்னன்னா, மத்தவங்க சொல்றதும் கிடையாது, குழந்தைங்களே யோசிக்க வச்சு குழந்தைங்களே பண்ண வைக்கிறது பிரெக்மாட்டிசம் நம்ம சொல்லுவோம். ஓகே. நேச்சுரலிசம்ன்றது பிரெக்மாட்டிசம் அதே மாதிரி ஏதோ ஒண்ணு கிடையாது, நமக்கு வாழ்க்கைக்கு எது தேவையோ அதுவும் இருக்கும் பிரெக்மாட்டிசம். ஓகே. பிரெக்மாட்டிசம்ல நமக்கு எது தேவையோ அத குழந்தைங்களே பண்ண வச்சு கத்துக்க வைக்கிறது. அப்படி இப்படி இது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் மாதிரி பிரெக்மாட்டிசம். அதான் ஜான் டூவி சொல்லியிருப்பாரு. ஓகே. நேச்சுரலிசம் ரவீந்திரநாத் டாகூர்லாம் சொல்லியிருப்பாரு, குழந்தைங்களை நேச்சுரலா வளர விடணும், அவங்க அறிவுக்கு ஏத்த மாதிரி குழந்தைங்க எல்லாத்தையும் கத்துக்கணும். அதே மாதிரி நேச்சரை புரிஞ்சு பண்றது அதுவும் இருக்கு நேச்சுரலிசம்ல. ஓகே. கன்ஸ்ட்ரக்டிவிசம்ல குழந்தைங்க நாலேஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கத்துக்கிறது, அது குழந்தைங்களே ஒவ்வொன்றுத்த பார்த்து தானே கத்துக்கிறது. இந்த கிரிட்டிக்கல் பெடகாஜிங்கிறது பாலோ ப்ரையர் சொல்லியிருப்பாரு. கிரிட்டிக்கல் பெடகாஜினாலே எங்கெல்லாம் ஒரு இடத்துல சோசியல் இன்ஜஸ்டிஸ் நடக்கும்போது அதை தட்டி கேட்கிற அளவுக்கு அந்த குழந்தைங்களுக்கு இதை பத்தின ஒரு அறிவு இருக்கு, அதை நம்ம வளர்க்கணும். இந்த சொசைட்டியை பத்தின ஒரு அறிவு குழந்தைக்கு வளர்க்கறது கிரிட்டிக்கல் பெடகாஜி நம்ம சொல்லுவோம். ஸோ எந்த தியரிஸ் டீச்சர் நடத்துறாங்களோ, எந்த எந்த கண்டென்ட் நடத்துறாங்களோ, அதுக்கு எந்த தியரி பேஸ் எடுக்கிறாங்களோ அதையும் டீச்சருக்கு புரிஞ்சிருக்கணும், அந்த பிலாசபி புரிஞ்சிருக்கணும்னு சொல்றாங்க. அடுத்தது ஸோ எஜுகேஷன் பிலாசபி தான் ஷேப்ஸ் த பர்பஸ் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் டீச்சிங். கரெக்டா கொண்டு போகும். நம்ம இப்போ ஒரு ஒரு பிலாசபி பேஸ் எடுத்து பண்ணும்போது தான் நம்மளோட ப்ராப்பர் டைரக்ஷன் தெரியும் ஒரு கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ கல்ச்சுரல் அண்ட் சோஷியல் அவேர்னஸ் இருக்கணும், எந்த இடத்துல பண்ணணும், ஜெண்டர் சென்சிட்டிவிட்டியா இருக்கட்டும், சோஷியல் ஜஸ்டிஸ் இன் எஜுகேஷன் இதெல்லாம். அடுத்தது ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் டீச்சர் அக்கௌண்டபிலிட்டியா இருக்கணும். அந்த குழந்தைங்களுக்கு எது அவங்க தான் அதுக்கு பொறுப்பு எடுக்கிற மாதிரி இருக்கணும், அது அக்கௌண்டபிலிட்டி. ரிஃப்ளெக்டிவ் ப்ராக்டிஸ் பண்ணணும், லைஃப் லாங் லேர்னிங்ல டீச்சர் இருக்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த நாலேஜ் பேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுல ஒரு 3 பேர் இருக்கும் நம்மளோட சிலபஸ் பிரகாரம். ஷூல்மேன் இருக்கும், டெங்கன் லூக் இருக்கும், ஏபர்மாஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 பேருக்கு தான் நமக்கு இருக்கு. ஸோ அதை கரெக்டா படிச்சா போதும். இப்போ ஷூல்மேனோடது 1986ல வருது. ஷூல்மேன் ஒரு அமெரிக்கன் எஜுகேஷன் சைக்காலஜிஸ்ட். இந்த அமெரிக்கன் இந்த பேரை கூட மறக்காதீங்க, சம்டைம்ஸ் கேட்பாங்க எந்த நாட்டுக்காரர்னு கூட. ஓகே. நம்ம சில பேர் என்ன சொல்றாங்க, ஒரு டீச்சருக்கு சப்ஜெக்ட் முக்கியம், ஒரு டீச்சருக்கு பெடகாஜி முக்கியம், எப்படி அதை நடத்துறது முக்கியம், சில பேர் என்ன சைக்காலஜி முக்கியம், என்னதான் ஒவ்வொருத்தவங்க ஒண்ணு ஒண்ணு சொல்றோம். ஆனா இவர் என்ன சொல்றாரு, பெடகாஜியும் முக்கியம், இதுதான் பெடகாஜி. எப்படி நடத்துறோம், ஃபர்ஸ்ட் கண்டென்ட் என்ன நடத்த போறோம் அது தெரியுது, நாலேஜ் த டீச்சர் வாட் என்ன டீச்சருக்கு தெரியுது, பெடகாஜிங்கிறது அது எப்படி பசங்க கிட்ட கொண்டு போறோம் அது. அடுத்தது கான்டெக்ஸ்ட்ங்கிறது அந்த சூழ்நிலை, அந்த சூழ்நிலை
ஸோ 2மே சேர்ந்தது முக்கியம். பெடகாஜிக்கல் கன்டென்ட் நாலேஜ் 2ம் முக்கியம்னு சொல்றாரு ஷூல்மேன். எப்படி நடத்தணுங்கிறதும் தெரிஞ்சிருக்கணும். என்ன நடத்துறோங்கிறதும் தெரிஞ்சிருக்கணும். அதுதான். So Schulman emphasized the need for teachers to integrate content with teaching strategies to make learning accessible. ஓகே, இது பிசிகேன்னு அதான் நம்ம சொல்றோம். இது ஷூல்மேன். இது அடிக்கடி கேட்பாங்க ஷூல்மேனோட பேரும். நாலேஜ் ஆஃப் கண்டென்ட், நாலேஜ் ஆஃப் பெடகாஜி, நாலேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்கன்செப்ஷன்ஸ். இந்த ஸ்டூடெண்ட் மிஸ்கன்செப்ஷன்ஸ்னா ஒண்ணுமே இல்லை. சில இது டீச்சர் இது குழந்தைங்க தானே நினைச்சுக்கும். ஓ, இது இப்படித்தான் இருக்கும் இல்லையா? அது வந்து டீச்சர் இல்ல சரிப்படுத்துறதா மிஸ்கன்செப்ஷன்ஸ். சரியா புரிஞ்சுக்காம இருக்கிறத டீச்சர் கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் குழந்தைங்கள புரிஞ்சு சரிப்படுத்துறது. ஷூல்மேன் ஆல்சோ ஸ்ட்ரெஸ்ட் த வேல்யூ ஆஃப் டீச்சர் ரிஃப்ளெக்ஷன் ஃபார் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இன் டீச்சிங் பிராக்டிஸ். அதுதான் இங்க இருக்கு. கண்டென்ட்னா என்ன நடத்துறோமோ சப்ஜெக்ட் மேட்டர் டீச்சருக்கு தெரிஞ்சிருக்கணும். பெடகாஜினா அதை எப்படி நடத்துறோம், அந்த டீச்சிங் மெத்தடா இருக்கட்டும், அந்த கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் அதை தெரிஞ்சிருக்கணும். கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்டும் பெடகாஜிக்குள்ள சேரும். பெடகாஜிக்கல் கண்டென்ட் நாலேஜ் பிசிக்கு சேரும். ரைட்டா? அடுத்தது நமக்கு இருக்கிறது டெங்கன் லூப் வியூ. 2008ல வருது இது. டெங்கன் ஜாங் டெங் அண்ட் ஆலன் லூப்னு சொல்லுவோம். இவங்களோட ரோலும் நிறைய இருக்கு டீச்சர் எஜுகேஷன் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணது. ஓகே, ஸோ ஆர் வெல் நோன் ஃபார் their ஒர்க் இன் டீச்சர் எஜுகேஷன் curriculum theory, particularly for expanding the understanding of the teacher's knowledge base beyond traditional models. ஓகே, நாலேஜ் பேஸ் இதுல இவங்க பண்ணது 2008ல இவங்க பண்றாங்க. மெயினா இவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்னன்னா டீச்சர் நாலேஜ் வந்து அந்த கண்டென்ட் பெடகாஜியோட நிறுத்தாம மத்ததும் இன்டகிரேட் ஆகியிருக்கணும்னு சொல்றாங்க. அது என்னன்னா டிசிப்ளினரி நாலேஜ், பிராக்டிக்கல் நாலேஜ், அடுத்தது எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ். இது 3ம் மறக்கவே மறக்காதீங்க. டிபிஇ ஞாபகம் வச்சுக்கோங்க. டிசிப்ளினரி, பிராக்டிக்கல், எக்ஸ்பீரியன்ஷியல். ஏன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஸ் ஆகும். டிசிப்ளினரி, பிராக்டிக்கல், எக்ஸ்பீரியன்ஷியல். இந்த டிசிப்ளினரி நாலேஜ்னா அப்படி இப்படி சப்ஜெக்ட் தான். என்ன டிசிப்ளின் நான் நடத்துறேன். இப்போ மேத்ஸ் என்னோட டிசிப்ளின்னா அதை பத்தி எனக்கு தெரியணும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, வெறும் அந்த கண்டென்ட் இப்போ ஒரு சம் போட தெரிஞ்சா அது மட்டும் பத்தாது. அத ஃபுல்லா அது எப்படி அதோட கம்ப்ளீட் அது இன்டெப்த் நாலேஜ் இருக்கணும்ன்றது தான் இவங்க சொல்றது டிசிப்ளினரின்றது. ஓகே, இப்ப அல்ஜிப்ரா நடத்துறோம்னா அல்ஜிப்ரா வெறும் அந்த ஃபார்முலா போட்டு அப்படியே நடத்தாம அது எப்படி உருவாச்சு, ஏன் அது பண்றோம், அந்த மாதிரி இன்டெப்தா அந்த குழந்தை இந்த இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒரு டீச்சருக்கு. இப்பதான் வந்து ஈவன் அது வேற மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தா கூட ஒரு டீச்சர் முதல்ல அதுல நல்ல கிளாரிட்டி இருந்தாலும் சொல்லி கொடுக்க முடியும். இதுதான் அவங்க சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பிராக்டிக்கல் நாலேஜ்ங்கிறது இது அப்படியே பெடகாஜிக்கல் மாதிரி தான். ஓகே, பிராக்டிக்கலா இப்போ நம்ம நிறைய டீச்சிங் பிராக்டிஸ் எல்லாம் பண்றாங்க இல்லையா, அந்த இடத்துல அவங்களுக்கு கிடைக்குது இல்லையா. இப்போ இந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுக்குறோம். பெடகாஜி தான் இது. மெயினா இதுல அவங்க கான்சென்ட்ரேட் பண்றது பெடகாஜிக்கல் பிரின்சிபல்ஸ், டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ், கிளாஸ் ரூம் செட்டிங்ல எப்படி பண்றோம், அது பிராக்டிக்கல் நாலேஜ். ஓகே, பிராக்டிக்கல் நாலேஜ்ல பெடகாஜியோட ரோல் தான் இருக்கும். எப்படி நடத்துறோங்கிறது பிராக்டிக்கல் நாலேஜ். ஓகே, இந்த டீச்சிங் மெத்தடா இருக்கட்டும், கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட், லெசன் பிளானிங், அசஸ்மெண்ட் டெக்னிக், இது எல்லாமே நேச்சர் எப்படி இருக்கும், இது ஆக்ஷன் ஓரியன்டா இருக்கும், ஸ்ட்ராட்டஜி பேஸ்டா இருக்கும். டிரைவ்டு ஃப்ரம் டீச்சர் எஜுகேஷன் ட்ரைனிங் அண்ட் பிராக்டிஸ்ல நமக்கு கிடைச்சிருக்கும் எப்படி நடத்தணும்னு. அது ஆஃபன் ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் சிஸ்டமேட்டிக். அதுதான் ப்ராக்டிக்கல் நாலேஜ் எதை ஆன்சர் பண்ணும், வாட் டீச்சிங் ஸ்ட்ராட்டஜி should I யூஸ், அந்த மாதிரி இடத்துல ஆன்சர் பண்ணுது. ஓகே, சில சில குழந்தைங்களுக்கு நான் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவ் வேல பண்ண போறேன்னா குரூப் டிஸ்கஷன் கொடுக்கலாம். இல்ல ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் நான் பண்ணலாம். இந்த இதுக்கு அந்த மாதிரி யோசிக்கிறது. நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ். ஏன்னா இந்த இடத்துல நம்ம டவுட் வரும் ப்ராக்டிக்கலுக்கும் எக்ஸ்பீரியன்ஷியலுக்கும். ப்ராக்டிக்கல் என்னன்னா டீச்சிங் ப்ராக்டிஸ்லாம் பண்ணி இந்த குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி மெத்தட்ல சொல்லி தரான்னு ஒரு பெடகாஜிக்கல் பிரின்சிபல் எடுக்கிறது அங்க சேரும். எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ் வந்து நம்ம நடத்தும் போது சில விஷயம் குழந்தைங்க புரியலன்னு நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்த்து வேற ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் மாத்துறோம் இல்லையா, அந்த ரிஃப்ளெக்ஷன் பண்றோம் இல்லையா, அதுதான் இங்க எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ். இந்த எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ் எனக்கு சும்மாவே வராது. ஐயோ இது ஒரு தியரிட்டிக்கலா நம்ம படிக்கும் போது ஓகே இதை இங்க அப்ளை பண்ணலாம், இந்த குழந்தைக்கு இதை பண்ணலாம்னு யோசிப்போமே தவிர நம்ம உண்மையாவே அந்த கிளாஸுக்கு போய் நம்ம நடத்த 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 தான் சில விஷயம் நமக்கு புரியும். இந்த கிளாஸுக்கு இந்த மெத்தட் செட் ஆகலன்னு எப்ப புரியும், நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் புரியும். அதை தான் இங்க எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ நம்மளோட பர்சனல் கிளாஸ் ரூம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் தெரியும் இந்த இடத்துல ரிஃப்ளெக்ஷனோட ரோல் கண்டிப்பா இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டா இருக்கும், ரிஃப்ளெக்டிவா இருக்கும், கான்டெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். ஏன்னா அந்த கான்டெக்ஸ்டுக்கு வேற கான்டெக்ஸ்டுக்கு அது பொருந்தலாம், அந்த சூழ்நிலைக்கு பொருந்தலாம், இந்த சூழ்நிலைக்கு அது பொருவாது. இவால்விங் ஓவர் டைம் மாறக்கூடும், இல்ல அதிகமாகும் கூடும். அதுதான் எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ். ரைட்டா? ஸோ
கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம டவுட் வரும். அதுக்கு தான் இது தனியா குடுத்தது நான். பிராக்டிகல் நாலேட்ஜ்ங்கிறது டீச்சிங் ஸ்ட்ராட்டஜி, பெடகாஜிக்கல் பிரின்சிபல் பேசிஸ்ல இருக்கும். எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேட்ஜ் நான் ரிஃப்ளெக்ட் பண்ணி என்னோட டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ல இருக்கும் நான். ஹவ் டு டீச் எஃபெக்டிவ்லி நான் யோசிச்சேன்னா, அது என்னோட ஃபோக்கஸ். அது என்னோட பிராக்டிகல் நாலேட்ஜ்ல வருது. வாட் எக்ஸ்பீரியன்ஸ் ஹஸ் டாட் எதனால எனக்கு சில சமயத்துல நமக்கு செட் ஆகல மாத்தி அழகா டீச் பண்றோம் இல்லையா? ஸோ அந்த மெத்தட தான் எக்ஸ்பீரியன்ஷியல்ல போயிடும். ஓகேவா? இதுல த்ரூ ப்ரொஃபஷனல் பிரிப்பரேஷன், இது த்ரூ கன்டினியூஸ் பிராக்டிஸ். ஸோ எக்ஸ்பீரியன்ஷியலும் கண்டிப்பா ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் நாலேஜ் அக்கார்டிங் டு டெங் அண்ட் லூக் நம்ம படிச்சோம் இல்லையா? டெங்கு வந்தா டி வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. டெங்குனா டி. ஸோ டிபிஇ டிசிப்ளினரி, பிராக்டிகல், எக்ஸ்பீரியன்ஷியல். இது மறக்கவே மறக்காதீங்க. டிசிப்ளினரிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அந்த ஃபவுண்டேஷனே தெரிஞ்சிருக்கணும். பிராக்டிகல்ங்கிறது எப்படி பண்றோம்? அந்த கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்டா இருக்கட்டும், ப்ராப்ளம் சால்விங், டீச்சிங் சேலஞ்சஸ் எப்படி பண்றோம்? அது எல்லாமே. எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ்ங்கிறது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ரிஃப்ளெக்ஷன்ல எனக்கு கிடைக்கிறது. ஸோ இட் என்காம்பஸஸ் எ பேலன்ஸ் ஆஃப் தியரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங், பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் அண்ட் ஆன்கோயிங் லேர்னிங் த்ரூ ரியல் வேர்ல்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்தது ஏபர்மாஸ் நமக்கு இருக்கு. இது 1968. ஸோ ஜர்கன் ஏபர்மாஸ் 1929ல ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? இஸ் a மேஜர் திங்கர் ஆஃப் த ஃப்ராங்க்ஃபர்ட் ஸ்கூல் அண்ட் கிரிட்டிக்கல் தியரி. இவரோட புக் நாலேஜ் அண்ட் ஹியூமன் இன்ட்ரெஸ்ட்ல என்ன பண்றாரு? நாலேஜ் இஸ் நெவர் நியூட்ரல்னு சொல்லுவார். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு நாலேஜ் நமக்கு எல்லாருக்கும் இவங்கவங்களுக்கு இது கிடைச்சிரும் கிடையாது. நாலேஜ்ங்கிறது நமக்கு ஒரு விஷயம் தேவைப்படும் போது நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கிறோம். அதுதான் நாலேஜ்ன்னு இவர் சொல்றாரு. எல்லாத்துக்குமே ஒரு மோட்டிவேஷன் இருக்கு. மோட்டிவ் இருக்கு. நம்ம கத்துக்கிற எல்லாத்துக்கும் ஒரு மோட்டிவ் இருக்கு. அதுதான் மெயின் அப்ப சொல்றது. அததான் ஒரு நாலேஜ் கான்ஸ்டிடியூட்டிவ் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்றாரு. அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஒண்ணு எனக்கு ஒண்ணு தேவைப்படுது. இப்ப குழந்தை வந்து எதுக்கு அழுவுது? தனக்கு பசிக்கும்போது சின்ன குழந்தை அழுவுது இல்லையா? அந்த பேஸ் தான் இது, வேற ஒண்ணும் இல்ல. ஸோ நாலேட்ஜ் இஸ் நாட் கம்ப்ளீட் இது வேல்யூ ஃப்ரீ. இது வேணா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு இதுல வரும். கம்ப்ளீட்லி ஆப்ஜெக்டிவோ, வேல்யூ ஃப்ரீயோ கிடையாது. வேல்யூ ஃப்ரீ எல்லாருக்கும் ஒண்ணும் கிடையாது. ஓகேவா? சோ அது நமக்கு தேவைப்படும்போது அது மாறுது. நம்ம அந்த மோட்டிவேஷன்ல கத்துக்கிறோம் நம்ம. சோ இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை ஹியூமன் நீட்ஸ், சோசியல் கான்டெக்ஸ்ட்க்கு, அப்புறமா கல்ச்சுரல் வேல்யூக்கு, இல்ல பவர் ஸ்ட்ரக்சருக்கு, அப்பப்போ என்ன தேவையோ நம்ம அத கத்துக்கிறதுக்காக நம்ம பண்றோம் இல்லையா? அதுலருந்து நமக்கு கிடைக்கிறது தான் அந்த அறிவு. வி ஸ்டடி சம்திங் பிகாஸ் இட் சர்வ்ஸ் அ பர்ப்பஸ்ன்னு சொல்லுவார். இவர் தான் அந்த நாலேஜ் கான்ஸ்டிடியூட்டிவ் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொன்னது யாருன்னா ஏபர்மாஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ஏபர்மாஸ் என்ன சொல்றாரு? ஆல் நாலேஜ் இஸ் ஷேப்டு பை ஹியூமன் இன்ட்ரெஸ்ட். தீஸ் இன்ட்ரெஸ்ட் டிட்டர்மைன் அந்த இன்ட்ரெஸ்ட் தான் என்ன பண்ணுது? வாட் வி ஸ்டடி, ஹவ் வி ஸ்டடி இட், வை வி ஸ்டடி இட். அந்த கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டு ஒண்ணு ஒண்ணா நம்மள படிக்க வைக்குது. ஸோ நாலேஜ் இஸ் கைடட் பை பேசிக் ஹியூமன் மோட்டிவேஷன்ஸ். ஸோ நாலேஜ் கான்ஸ்டிடியூட்டிவ் இன்ட்ரெஸ்ட்னாலே என்னன்னா, நமக்கு எப்படி நாலேஜ் கிடைக்குதுன்னா, நமக்குன்னு சில தேவை இருக்கும் இல்லையா? அதுதான் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டா மாறி, அத நோக்கி நம்ம ஒரு தேடுறோம். அதுல நமக்கு கிடைக்கிறது. அந்த இன்ட்ரெஸ்ட் எத ரூட் ஆயிருக்கும்னா, ஒண்ணு ஹியூமன் சர்வைவல். என் சர்வைவலுக்கு நான் பண்றேன். இல்ல சில சோசியல் இன்டராக்ஷன் அப்ப எனக்கு தேவைப்படுது. இல்ல ஃப்ரீடம் அண்ட் எமான்சிபேஷன். இப்ப நம்ம அது பின்னாடி வருவோம். அப்ப நல்லா புரியும். சோ இத தான் ஒரு 3ஆ பிரிக்கிறாரு. 3 டைப்ஸ் ஆஃப் நாலேட்ஜ் கான்ஸ்டிட்யூட்டிவ் இன்ட்ரெஸ்ட். எது எது தேவைப்படுது ஒரு டீச்சருக்கு நாலேட்ஜ் எதுக்குன்னா, டெக்னிக்கல் இன்ட்ரெஸ்ட் தேவைன்னு சொல்றாரு. டெக்னிக்கலா நம்மள சுத்தி இருக்கிற அந்த என்வாயன்மென்ட், அந்த சூழ்நிலைய புரிஞ்சு, அத பார்த்து நம்ம கத்துக்கிறோம் இல்லையா? அந்த இடத்துல தேவைப்படுது. அதுதான் டீச்சரா இருந்தா என்ன பண்றாங்க? டீச்சர் யூசிங் டேட்டா டூ இம்ப்ரூவ் ஸ்டூடண்ட் பெர்ஃபார்மன்ஸ். அவங்க என்ன பண்றாங்க? அவங்கள சுத்தி இருக்கிறத அப்சர்வ் பண்ணி டீச்சர், அதுக்கப்புறம் சயின்டிஃபிக் மெத்தடா எதனா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வச்சு இந்த எம்பிரிக்கல் வந்தாலே அப்சர்வேஷன். இந்த மாரி பண்ணி அவங்க டீச்சர் புரிஞ்சுக்கிறாங்க. அததான் டெக்னிக்கல் இன்ட்ரெஸ்ட்ன்னு அவர் சொல்றாரு. டெக்னிக்கல் இன்ட்ரெஸ்ட். டெக்னிக்கல் இன்ட்ரெஸ்ட் எதுக்கு தேவைப்படுது? என்வாயன்மென்ட்ட புரிஞ்சுக்கவும் நமக்கு தேவைப்படுது. ஃபோக்கஸஸ் ஆன் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிடிக்ஷன் ஆஃப் த என்வாயன்மென்ட். பேஸ்ட் ஆன் சயின்டிஃபிக் அண்ட் எம்பிரிக்கல் மெத்தட்ஸ். எக்ஸாம்பிள் டீச்சர்ஸ் யூசிங் டேட்டா டு இம்ப்ரூவ் ஸ்டூடண்ட் பெர்ஃபார்மன்ஸ். இது டெக்னிக்கல் இன்ட்ரெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் பிராக்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்னு சொல்றது ஹிஸ்டாரிக்கல் ஹெர்மெனெட்டிக் நாலேஜ் நம்ம சொல்லுவோம். இது ஹிஸ்டாரிக்கல் ஹெர்மெனெட்டிக் நாலேஜ். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நம்ம மத்தவங்க கூட பேசுறத தான் இந்த ஹெர்மெனெட்டிக்ன்னு நம்ம சொல்லுவோம். அது ஒரு நம்ம கல்ச்சர் நம்ம இன்டர்பிரட் பண்றதா இருக்கட்டும், மத்தவங்க சொல்றத புரியறதா இருக்கட்டும், அது எல்லாமே ஹெர்மெனெட்டிக்ல சேர்றது. அந்த வார்த்தையோட அர்த்தத்த புரிஞ்சுக்கிறதும் அதுல சேர்றது.
ஓகே. எய்ம்ஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கம்யூனிகேஷன் இன் சோசியல் கான்டெக்ஸ்ட். ஒருத்தவங்க சொல்றத புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும். அது பிராக்டிகல் இன்ட்ரெஸ்ட். பேஸ்ட் ஆன் எதனால இன்டர்பிரேட் பண்றது. ஒருத்தவங்க சொல்றத புரிஞ்சுக்கிறது, இல்ல அந்த கல்ச்சர புரிஞ்சுக்கிறது. அண்ட் ஷேர்டு மீனிங்னா எனக்கும் அவங்களுக்கும் ஒரே மாதிரி. இப்ப எனக்கும் இப்ப டிராஃபிக் லைட் ரெட்னா நிப்பேன், அவங்களும் நிக்கிறாங்க. அதுதான் ஷேர்டு மீனிங் நம்ம சொல்லுவோம். ஓகே. ஸோ எக்ஸாம்பிள், எ டீச்சர் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் பேக்ரவுண்ட் டு இம்ப்ரூவ் டீச்சிங். பிராக்டிகல் இன்ட்ரெஸ்ட். இப்போ இந்த சூழ்நிலை கரெக்ட்டா என்ன இருக்குன்றத புரிஞ்சுக்கிறது டீச்சர். டீச்சர் அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடண்ட்ஸ் பேக்ரவுண்ட் டு இம்ப்ரூவ் டீச்சிங். இது பிராக்டிகலா. டீச்சருக்கு ஒரு பிராக்டிகல் நாலேட்ஜ் எங்க தேவைப்படுது? டெக்னிக்கலா டீச்சருக்கு எங்க தேவைப்படுது? அதுதான். அடுத்தது இமான்சிபேட்டரி நாலேட்ஜ்ங்கிறது கிரிட்டிக்கல் நாலேட்ஜ். இமான்சிபேட்டரினாலே இன்னும் கொஞ்சம் சொசைட்டிக்குள்ள போறது, கிரிட்டிக்கல் திங்கிங், அந்த குவெஸ்டினிங் நடக்கிற இடத்துல இது கொஞ்சம் போகுது. ஸோ கிரிட்டிக்கல் பெடகாஜி, சோசியல் ஜஸ்டிஸ், எஜுகேஷன் எம்பவரிங் ஸ்டூடெண்ட்ஸ் டு சேலஞ்ச் இன்இக்வாலிட்டி. ஸோ அந்த மாதிரி இருக்கணும்ன்றாங்க. இப்போ ஒரு 3 சொல்றாரு. என்ன தேவை? ஒரு நாலேஜ் பேஸ், ஒரு டீச்சர் எஜுகேஷன் ஏபர்மாஸ். டெக்னிக்கல் இன்ட்ரெஸ்ட் தேவை, பிராக்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் தேவை, இமான்சிபேட்டரி இன்ட்ரெஸ்ட் தேவை. இத டிபிஇன்னு டிபிஇ. ஸோ இதுல பார்க்கும்போது ஈஸியா புரியுது. இப்ப இன்ட்ரெஸ்ட், ஹியூமன் நீட், எய்ம், எஜுகேஷன். இப்ப டெக்னிக்கல்னா என்ன? நார்மலா டெக்னிக்கல்ங்கிறது நம்ம சுத்தி இருக்கிறத புரிஞ்சுக்கிறது. எப்படி அந்த டீச்சர் புரிஞ்சுக்கிறாங்க? ஒரு எக்ஸாம் வச்சோ, மெஷர்மென்ட் பண்ணியோ, பசங்கள பார்த்தோ, அப்சர்வ் பண்ணியோ புரிஞ்சுக்கிறாங்க. இது டெக்னிக்கல்ல சேருது. ஓகே. இது ஒரு சர்வைவல்காக. சர்வைவல்னா என்ன? அந்த குழந்தைய புரிஞ்சு கொஞ்சம் மேல கொண்டு வர்றதுக்காக. அது சர்வைவல்குள்ள சேரும். ஓகே. இது புரியலன்னா பரவால்ல. நெக்ஸ்ட் பிராக்டிகல்ன்னு சொல்றது, பிராக்டிகலா மத்தவங்க கூட இன்டராக்ட் பண்றதா இருக்கட்டும். அந்த மாரி நம்மள வளர்த்துக்க வேண்டியது இருக்கு இல்லையா? அந்த நாலேட்ஜ் ஒரு டீச்சருக்கு தேவை. எந்த இடத்துல பிராக்டிகல் நாலேட்ஜ் தேவைப்படும்? இப்ப டீச்சர் அழகா அந்த குழந்தைய புரிஞ்சு நடத்துற இடத்துல தேவைப்படுது இல்லையா? அததான் அவர் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல்னா இன்னும் ஈஸியா நான் சொல்லணும்னா, இப்ப எவாலுவேட் பண்றதா இருக்கட்டும், டீச்சர் அந்த குழந்தைங்கள பார்த்து புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்றத விட இந்த இடத்துல மெஷர்மென்ட், நம்பர்ஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. டெக்னிக்கல்னா நம்பர்ஸ். ஓகே. அந்த மாதிரி. பிராக்டிகல்ங்கிறது அந்த குழந்தைய உணர்வுபூர்வமா புரிஞ்சுக்கிறது. இது தேவைப்படுது. 3வது இமான்சிபேட்டரி. இமான்சிபேட்டரி இவர் கொஞ்சம் அந்த கிரிட்டிக்கல் பெடகாஜிக்குள்ள போவார். கிரிட்டிக்கல் பெடகாஜின்னா சொசைட்டில என்ன இன்இக்வாலிட்டி வரும்போது அத வாய்ஸ் அவுட் பண்ற அளவுக்கு கொண்டு வரணும். அதுவும் தேவை ஒரு எஜுகேஷனுக்குள்ளன்னு சொல்லுவாரு. டீச்சர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் அது இருந்தா மட்டும் தான் நெக்ஸ்ட் குழந்தைங்க கிட்ட போகும். ஸோ இத டிபிஇ இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டெக்னிக்கல், பிராக்டிகல், இமான்சிபேட்டரி. ஓகே. ஸோ இது ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் இந்த இடம் மட்டும் தான் கொஞ்சம் இதுவாகும். 3 டைப்ஸ் ஆஃப் நாலேட்ஜ் கான்ஸ்டிட்யூட் இன்ட்ரெஸ்ட் இவர் சொல்றது. டெக்னிக்கல் இன்ட்ரெஸ்ட், பிராக்டிகல் இன்ட்ரெஸ்ட், இமான்சிபேட்டரி இன்ட்ரெஸ்ட். அடுத்தது நெக்ஸ்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் எஜுகேஷன். ஹெல்ப்ஸ் எஜுகேட்டர்ஸ் ரெகக்னைஸ் வை அண்ட் ஹவ் நாலேஜ் இஸ் டெவலப்ட். எதனால எஜுகேஷனுக்கு இது தேவைப்படுதுன்னா, எஜுகேட்டர் ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். எப்படி நமக்கு அது கிடைக்குது? நம்ம எப்படி ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறோம்? இல்லையா? அது முக்கியம். என்கரேஜஸ் எ பேலன்ஸ்டு அப்ரோச் டு டீச்சிங். இது தெரிஞ்சா மட்டும் தான் இந்த குழந்தை நமக்கு எல்லா விதமான டொமைன்ஸும் வளரும். அதுக்கு இது தேவைப்படுது நமக்கு அதான். பிளெண்டிங் சயின்டிஃபிக் ரீசனிங், கல்ச்சுரல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கிரிட்டிக்கல் அவேர்னஸ் எல்லாம் வளருது. சப்போர்ட்ஸ் ஹோலிஸ்டிக் எஜுகேஷன், ஃபோஸ்டரிங் போத் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் சோசியல் கான்ஷியஸ்னஸ். அடுத்தது ரிஃப்ளெக்டிவ் டீச்சிங். ரிஃப்ளெக்டிவ் டீச்சிங்ன்றது நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கிறது. ரிஃப்ளெக்டிவ் டீச்சிங் நம்ம சொல்றோம். which teachers reflect on their teaching practices so as to examine the overall effectiveness of their instructive approaches. இல்லையா? டீச்சர் அதை நம்ம என்ன பண்றோன்றத ரிஃப்ளெக்ட் பண்ணா மட்டும்தான் அவங்க பண்ற தப்பு தெரியும். அதுக்கேத்த மாதிரி டீச்சர் சேஞ்ச் பண்றாங்க. சோ இதுல டீச் இருக்கு, செல்ஃப் அசஸ், கன்சிடர், பிராக்டிஸ். ஓகேவா? செல்ஃப் அசஸ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டீச் பண்றோம், செல்ஃப் அசஸ் பண்றோம், கன்சிடர் பண்றோம். பிராக்டிஸ், டீச், செல்ஃப் அசஸ், கன்சிடர். ரொம்ப முக்கியம். அடுத்தது அட்வான்டேஜஸ் என்னன்னா, இம்ப்ரூவ்ஸ் டீச்சர் குவாலிட்டி த்ரூ கண்டினியூஸ் செல்ஃப் அசஸ்மெண்ட். ப்ரொஃபஷனல் growthக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸ்டூடெண்ட் லேர்னிங்க்கு ஹெல்ப் பண்ணுது. டிஸ்அட்வான்டேஜஸ் இது சம்டைம்ஸ் டைம் கன்சியூம் ஆகும். எல்லாத்தையும் ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கும்போது டைம் எடுக்கும். அந்த மாதிரி இது எப்பனா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அட்வான்டேஜஸ் என்ன? ஸோ அந்த கொஸ்டினை பார்த்தா நமக்கு புரியும். ஒண்ணே ஒண்ணு நிறைய எம்சிக்யூஸ் நம்ம பார்க்க நம்ம அதுக்குள்ள செட் ஆயிடுவோம். ஓ, இது மாதிரி லாங்கா வந்து நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் வரும். அதுக்குதான். ஸோ எல்லாத்துலயும் ஒரு 20 எம்சிக்யூஸ் ஆட் பண்றோமா, நமக்கு கண்டென்ட் ஓரளவு புரிஞ்சிச்சுன்னா எம்சிக்யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றது புத்திசாலித்தனம். ஸோ ஸ்ட்ராட்டஜிஸ் டு ப்ரொமோட் என்ன? செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன், பியர் அப்சர்வேஷன், ஜேர்னல்ஸ், ஸ்டூடெண்ட் ஃபீட்பேக். எப்படிலாம் நம்ம இந்த ரிஃப்ளெக்டிவ் திங்கிங்கை எப்படி வளர்க்கலாம் பசங்களுக்கு? ஒன்னு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் பண்ண சொல்லலாம்.
பசங்களே ஒரு விஷயம் பண்றது. இல்ல டீச்சர் எஜுகேஷன்ல என்ன பண்ணலாம்? அவங்களே ஓன் டீச்சிங் மெத்தட் சரியா இருக்கான்னு பார்க்கலாம். பியர் அப்சர்வேஷன் மத்த பசங்க பியர் குரூப் கிட்ட கேட்கறதா இருக்கட்டும். ஜர்னல்ஸ் எழுதுறது. ரிஃப்ளெக்டிவ் ஜர்னல்ஸ் எழுதுறது. அவங்களே வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம் நடந்ததெல்லாம் எழுதி வைக்கிறது. ஒரு ஸ்டூடண்ட்ஸோட ஃபீட்பேக் வாங்குறது. இது எல்லாமே ரிஃப்ளெக்டிவ் டீச்சிங்க்கு உதவுது. ரைட்டா? ஸோ நம்ம இப்ப பிஒய்க்யூஸ் பார்க்கலாமா? இப்ப நம்ம என்னெல்லாம் பார்த்திருக்கோம்னா, நார்மலா ஒரு டீச்சர் எஜுகேஷன்னா என்ன? அதோட ஸ்டேஜஸ் என்னன்னு பார்த்தோம். அடுத்தது இது ப்ரீ சர்வீஸ், இண்டக்ஷன், இன் சர்வீஸ்ன்னு பிரியுது. ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்சமா நம்ம என்ன பண்ணோம், இந்த இன் சர்வீஸ வந்து சமாகிரா சிக்ஷா அபியான் குடுத்துட்டு இருக்காங்க. அவங்க எப்படி குடுக்குறாங்கன்னு இப்ப எக்ஸாம்ல கேட்டதுனால அந்த கொஸ்டின் நம்ம அங்க ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இத பத்தி இன் டெப்த் அப்புறம் படிப்போம். ஸோ இன் சர்வீஸ் எஜுகேஷன் எப்படி பண்றாங்கன்றது பார்த்தோம். அடுத்தது நாலேஜ் கான்ஸ்டிடியூட்டிவ். ஃபுல்லா அந்த நாலேஜ் பேஸ் என்னதுன்றத நம்ம 3 பார்த்தோம். ஓகேவா? ஷூல்மேன் பார்த்தோம். டெங்கன் லுக், ஹேபர்மாஸ். இது வரைக்கும் தான் நம்ம இன்னைக்கு சப் யூனிட் 1ல பார்த்திருக்கோம். இன்னும் இந்த இடத்துல நமக்கு சில அப்டேஷன் தேவைப்படும். எஸ்எஸ்ஏ பத்தி, ஆர்எம்எஸ்ஏ பத்திலாம் நம்ம 3 டாபிக் நம்ம எப்ப அந்த டாபிக் பார்க்குறோமோ, அது இன்னும் நம்ம தனித்தனி ஃபோல்டர்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். பிடிஎஃப்ஸாவே. அது எல்லா பாயிண்ட்ஸுமே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ரைட்டா? ஸோ இந்த பிஒய்க்யூஸ் பார்க்கலாமா? இது எல்லாமே நமக்கு எக்ஸாம்ல கேட்ட பிஒய்க்யூஸ். Which theory of Habermas is a useful way to explore knowledge and its impact on student engagement? Habermas is a useful way in the critical theory, social theory, theory of communicative action, the knowledge constitutive interest theory. Okay. This theory by Habermas explains how knowledge is shaped by 3 fundamental interests: technical, practical, emancipatory. Knowledge constitutive interest. Which theory? Which theory of Habermas is it? So call the reason of knowledge. So Habermas மட்டும் கொஞ்சம் பெரிய இது. ஓகே, இன்னும் ஒரு தடவை அதை பார்க்கலாம். ஓகே. ஸோ இது நாலேஜ் கான்ஸ்டிடியூட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ஏபர்மாஸ். நெக்ஸ்ட் இன்குவைரி ட்ரைனிங் மாடல் வாஸ் கிவன் பை சச்மன். இது கொஞ்சம் மறக்கவே மறக்காதீங்க. இன்குவைரி ட்ரைனிங் மாடலை பண்ணது given by சச்மன். அடுத்தது which one of the following is true about reflective teaching? என்னன்னா teaching through lecture method, cycling process of thinking about thinkingன்றத நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரிஃப்ளெக்டிவ் டீச்சிங் நம்ம சொல்றோம். ஸோ ரிஃப்ளெக்டிவ் டீச்சிங் இன்வால்வ்ஸ் கண்டினியூஸ் செல்ஃப் இவாலுவேஷன், இம்ப்ரூவ்மெண்ட் நடக்குது. where teachers analyze their teaching method, reflect on their effectiveness and make necessary adjustments. So the term PCK இதை காயின் பண்ணது யாரு? ஷூல்மன். Okay, Schulman the PCK, pedagogy, content, knowledge சொன்னது. According to Dengan, look which conception of knowledge is based on Dewey's philosophy of human experience. Dengan look இது நம்ம பார்த்தோம் இல்லையா? The experiential conception of knowledge. ஏன்னா human experience-க்கு. Okay. நெக்ஸ்ட் டிசிப்ளினரினா டிசிப்ளின், ப்ராக்டிக்கல்னா நான் சொன்னேன் இல்லையா பெடகாஜிக்கல், அந்த மாதிரி வருது. ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸுக்கு. நெக்ஸ்ட் மேஷ் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. எக்ஸ்போசிட்டரி, கொலாபரேட்டிவ், சாக்ரட்டிக் மெத்தட், எக்ஸ்பீரியன்ஷியல் மெத்தட் ஆக்சுவலா இது சப் யூனிட் 2லயே இருக்கு. இருந்தாலும் நமக்கு தெரியும் இல்லையா, அதனால நம்ம பண்ணுவோம். இது ஆன்சர் A4. எக்ஸ்போசிட்டரி மெத்தட்னாலே லெக்சர் மெத்தட் இங்க வரும். எக்ஸ்போசிட்டரினாலே டீச்சர் வந்து ஒரு விஷயத்த ப்ராப்பரா ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி தர்றது. நெக்ஸ்ட் கொலாபரேட்டிவ் மெத்தட்னா பியர் டிஸ்கஷன். சாக்ரட்டிக் மெத்தட்ல கொஸ்டினிங் இருக்கும், ஆர்குமெண்டிவ் டயலாக்ஸ் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்னால எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்கும். ரைட்டா? ஸோ அது கொஞ்சம். The 6 months bridge course is open only for in-service B.Ed degree holder teaching primary classes but not possessing a 2-year diploma in elementary education. இப்போ பிரைமரி கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்காங்க, பட் அவங்க பிஎட் இருக்கு, ஆனா அவங்க டிஎட் முடிக்கலன்னா அவங்களுக்கு 6 months பிரிட்ஜ் கோர்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ இருக்கு, அது என்சிடிஇல இருக்கு. ஸோ 2-year diploma in elementary டிஎட். நெக்ஸ்ட் zone of proximal development is based on the concept of collaborative learning. இல்லையா? இந்த இந்த ZPD நமக்கு எங்க வரும்? விஹாட்ஸ்கி தியரியில வரும், சோஷியல் டெவலப்மெண்ட் தியரியில வரும் நமக்கு. இது நம்ம பின்னாடி இருக்கு, இதுக்குன்னே யூனிட். பட் நம்ம இதுல கம்பைண்டா படிக்கிறதுனால இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அடுத்தது இன் சர்வீஸ் டீச்சர் எஜுகேஷன் கேன் பி அண்டர்ஸ்டுட் அஸ் ஸ்டாஃப் டெவலப்மெண்ட். அசெஷன் ரீசன்ல கொடுத்திருக்காங்க. ரீசன் வந்து இன் சர்வீஸ் டீச்சர் எஜுகேஷன் ஃபில்ஸ் த கேப் பிட்வீன் ப்ரீ சர்வீஸ் டீச்சிங் அண்ட் ஆக்சுவல் டீச்சிங். கரெக்ட் தான் இல்லையா? So in-service teacher education fills the gap between pre-service teaching and in-service teaching.
இது கேப் பிட்வீன் ப்ரீ சர்வீஸ் டீச்சிங் அண்ட் ஆக்சுவல் இன் சர்வீஸ் டீச்சிங் ஆக்சுவல் டீச்சிங்னா என்னது? இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம ஆக்சுவல் டீச்சிங் இருக்கு. அதுல கேப்னா என்னது? நடுவுல இன்னும் கொஞ்சம் நிறைய கத்துக்கிட்டு இன்னும் நல்லா பண்ண முடியும் இல்லையா? As it focuses on improving the update the skills of teachers who are already in the profession. Next, which of the following statement is not related to the in-service teacher education கேட்டிருக்காங்க. So aspirants to join the teaching profession to be screened carefully for their aptitude of teaching. Not related to the in-service teacher. Okay, not related. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இது எக்ஸாம்ல அடிக்கடி இந்த நாட்ன்றது வரும். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. which of the following statements are correct about teacher education கேட்டிருக்காங்க. 1, 2, 3 இந்த மாதிரி நமக்கு கொஸ்டின் வரும். ஸ்டேட்மெண்ட் 1, 2, 3. ஓகே, இதுக்கு ஆன்சர் சி. இதுக்கு டீச்சர் எஜுகேஷன் இஸ் a discontinuous process ன்னு கொடுத்ததுனால இது தப்பு. There are basically 3 phases of teacher education: pre-service, induction, in-service. அப்ப இது ரைட். The crux of the entire process of teacher education lies in its curriculum, design, transactional mode, and the extent of its appropriateness. எல்லாமே crux-னா என்னன்னா அதோட மெயினான ஒரு புள்ளி சொல்லுவோம் இல்லையா? அதுதான் ஒரு பாயிண்ட், அதுதான் crux. அந்த புள்ளிய சுத்துதான் எல்லாமே இருக்குன்னு, அதுதான் crux-ன்னு சொல்றோம். கரெக்ட் தானே? நம்மளோட கரிக்குலம் டிசைன் எல்லாமே நமக்குன்னு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கு. அதை சுத்தி தானே எல்லாமே இருக்கு. அதான் அவங்க சொல்றது. ரைட்டா? அடுத்தது, ஃபார் சஸ்டைனபிள் குவாலிட்டி த்ரஸ்ட் இன் டீச்சர் எஜுகேஷன் இந்தியா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் மோஸ்ட் அப்ரோப்ரியேட்னா கெப்பாசிட்டி பில்டிங் மெஷர்ஸ் டு பி given at most priority. ஓகே, நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் டீச்சர்ஸ் இஸ் மோர் ஹெல்ப்ஃபுல் டு லேர்னர்ஸ்? இந்த மாதிரி சப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் நமக்கு வரும். டீச்சர் ஹேவிங் adequate knowledge, performance and commitment competencies. Teacher having high knowledge, teach better performance. Teacher having high knowledge and performance competencies. Teacher having adequate knowledge, performance and commitment competencies. இது எல்லாம் சேர்ந்து இருக்கு, அவ்வளவுதான். நம்ம பேப்பர் 2 எஜுகேஷன் சில கொஸ்டின் 80% ரைட்டா இருக்கும், சில கொஸ்டின் 95% ரைட்டா இருக்கும். நம்ம 95% ரைட்டா இருக்க கொஸ்டின் போவோம். அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் சப்ஜெக்டிவ்ல இருக்கு. Next, guideline for partnership between schools at elementary level aims at to instill a spirit of sharing, caring and togetherness. இதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் இங்க ஆட் பண்ணிருக்கு. கொஞ்சம் அதையும் படிச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். Next, which conception of knowledge by Deng and Luke focuses on structured academic subjects and traditional discipline? இவர் என்ன சொன்னாரு? disciplinary conception of knowledge. So இந்த மாதிரி கொஸ்டின் ஈஸியாவும் வரும், நமக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ 2 சைக்கிள்ல முடிஞ்ச கொஸ்டின்ஸ் இதெல்லாம். வாட் இஸ் த பிளானிங் அண்ட் டெலிவரி ஃப்ளோ ஆஃப் இன் சர்வீஸ் டீச்சர் எஜுகேஷன் அண்டர் சமாக்ரா சிக்ஷா? ஸோ அது எப்படி பண்ணணும், அது இதோட எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம அங்க பார்த்தோம். நம்ம அதோட ஃப்ளோ எப்படி இருக்கணும். ஃபர்ஸ்ட் இன்புட் எடுத்துக்கணும், டயட், பிஆர்சி, சிஆர்சி. அதுக்கப்புறம் எஸ்சிஆர்டி என்ன பண்ணுவாங்க? கம்பைன்ட் ஆனுவல் இன் சர்வீஸ் கேலண்டர் பண்றாங்க. ஓகே, அடுத்தது எஸ்சிஆர்டி டெவலப் அண்ட் இம்ப்ளிமெண்ட் ட்ரைனிங் மாடியூல் பண்றாங்க. அதுக்கப்புறம் டயட் டு கண்டக்ட் டீச்சர் ட்ரைனிங் அண்ட் பிஆர்சி, சிஆர்சி. அதுக்கப்புறமா மானிட்டர் பண்றாங்க. சம்டைம்ஸ் எனக்கு இதுக்கு எதுவுமே புரியலன்னா இங்க இருக்கிறத முதல்ல பாருங்க. ஓகே, இதுல சி வருமான்னு பாருங்க. இன்புட் ஃப்ரம் இது வர வாய்ப்பு இருக்கு. ஏ பாருங்க, டயட் டு கண்டக்ட் டீச்சர் ட்ரைனிங். எப்படி இது ஒண்ணுமே வாலே இல்ல இல்லையா? டயட் டு கண்டக்ட் டீச்சர் ட்ரைனிங் அண்ட் பிஆர்சி சிஆர்சி டு ப்ரொவைட் ஆன்சோர்ட் சப்போர்ட். இப்ப என்ன சொல்லியிருக்கான்? பிளானிங் அண்ட் டெலிவரி ஃப்ளோ பத்தி சொல்லியிருக்கு. சோ இது பிகினிங்கா இருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப ஏ இல்ல, ஏ இல்ல. இ இருக்கான்னு பாருங்க. எஸ்சிஆர்டி டு ப்ரொவைட் எ கம்பைன்ட் ஆனுவல் இன் சர்வீஸ் கேலண்டர். இது கடைசியா பண்ற கேலண்டர் தானே, இல்லையா? சோ அது வில்லுன்னு போட்டிருந்தா வேணா இது எடுத்திருக்கலாம். எஸ்சிஆர்டி வில் ப்ரிப்பேர் அந்த மாதிரி இருந்தா. டு ப்ரிப்பேர் தானே இருக்கு. சோ இது இருக்க வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி தான் சம்டைம்ஸ் நம்ம கொஸ்டின் ஆன்சருக்குள்ள போகணும். அடுத்தது, ஜஸ்டிஸ் வர்மா கமிஷன் 2012 was constituted in the backdrop of the Justice Verma Commission டீச்சர் எஜுகேஷன் ரிஃபார்ம்காக வந்தது 2012ல. இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு 2015ல 2 வருஷம் பிஎட்லாம் மாறுச்சு. ஓகேவா? சோ இவங்க எதுல மெயினா ஃபோக்கஸ் பண்றாங்க? irregularity in recognition of teacher education institutionsல. அடுத்தது, NCF 2005 நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் 2005 described the teacher primarily as a facilitator to construct. எப்பயுமே NCF 2005 NCRT பண்ணியிருக்காங்க. நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் நம்ம சொல்லுவோம். நிறைய கன்ஸ்ட்ரக்டிவிசம்ல அவங்க ஃபோக்கஸ் பண்ணது. கோர் பிலாசபி எப்படி இருக்கு? கன்ஸ்ட்ரக்டட், ஆக்டிவ் லேர்னர்ஸா இருக்காங்க. இன்குவைரி, டிஸ்கஷன், எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. As per the guideline SSA framework of 2011, what is the suggested duration of in-service teacher education for a working teacher at elementary level? இங்க 20 days. SSA framework பிரகாரம் framework of 2011 இது கொஞ்சம் பார்த்துக்கணும். What is the suggested duration? 20 days. ரைட்டா?
அப்புறம் மேத்ஸ் இந்த வாட்டி எக்ஸாம்ல குடுத்திருந்தாங்க. ஷூல்மன், ஏபர்மாஸ், டெங்கன்லூக் நமக்கு தெரியும். கிருஷ்ணகுமார்ன்னு ஒண்ணு ஆட் பண்ணியிருந்தாங்க. இதுல நமக்கு பிசிகே தெரிஞ்சிரும் நமக்கு. ஷூல்மேன் வந்தாலே பிசிகே. நீங்க என்ன பண்ணுங்க, ஏக்கு 2 தான் வந்துருச்சு. ஏக்கு 2 எங்க இருக்கு? இங்க தான் இருக்கு. முடிஞ்சிருச்சு. இந்த மாரி ஈஸியாவும் நமக்கு இருக்கும். மேட்ச் த ஃபாலோயிங்ல 4மே தெரியணும்னு அவசியமே இல்ல. 1, 2 தெரிஞ்சா கூட ஃபர்ஸ்ட் தெரிஞ்சத கனெக்ட் பண்ணி பார்த்துடணும். ஒருவேளை A2 இங்க இன்னொன்னுத்துல இருந்தா இன்னொன்னுத்த பார்க்கணும். அவ்வளவுதான். சம்டைம்ஸ் கடைசிய பார்க்கலாம். அந்த மாரி யோசிச்சு பார்க்கணும். ஓகே. ஷூல்மேன், பிசிகே தெரிஞ்சிருச்சு. ஏபர்மாஸ் நாலேட்ஜ் கான்ஸ்டிடியூட்டிவ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டீச்சிங். இந்த நாலேட்ஜ் கான்ஸ்டிடியூட்டிவ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டீச்சிங் பிராக்டிஸ் அண்ட் எமான்சிபேஷன். ஓகேவா? எப்படி நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது? ஓகேவா? டீச்சிங் பிராக்டிஸ் அண்ட் எமான்சிபேஷன். அதுக்கப்புறமா கிருஷ்ணகுமார் நமக்கு தெரியாது. இருந்தாலும் டீச்சர் அஸ் மீ டிக்டேட்டர்ன்னு சொல்றது கிருஷ்ணகுமார். ஓகேவா? அடுத்தது டெங்கன் லூக் வந்து எக்ஸ்பான்ஷன் ஆஃப் நாலேஜ் பேங்க். நாலேஜ் பேஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. அவங்க சொன்னது அது. ஷூல்மேன், ஏபர்மாஸ், டெங்கன் லூக். ரைட்டா? சோ நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணது டீச்சர் எஜுகேஷன் ஃபர்ஸ்ட் சப் யூனிட் 1. சோ இதுல நம்ம ஒரு 20 பிஒய்க்யூஸும் கொடுத்துருக்கோம். அதையும் கொஞ்சம் பாருங்க. ரைட்டா? இது பிரிண்ட் அவுட்டும் எடுக்க முடியும். நமக்கு அங்க டவுன்லோட், நீங்க டவுன்லோடபிள் ஆப்ஷன் இப்படி இருக்கும். அங்க கரெக்டா கிளிக் பண்ணீங்கன்னா இது உங்க டிவைஸுக்கு டவுன்லோட் ஆயிடும். ரைட்டா? டிவைஸுக்கு டவுன்லோட் ஆனவுடனே நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். தயவு செஞ்சு இத மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா இது நீங்க வாங்குன கோர்ஸ் உங்களுக்காக மட்டும் தான் பண்ணது. இது மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணாதீங்க. வேணும்னா அவங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கட்டும். ஏன்னா இது ரொம்ப அஃபோர்டபிள். 1 இயர் வேலிடிட்டியோட தான் குடுத்துருக்கோம். சோ இது இப்ப என்னைக்கு வாங்குனாலும் இது நெக்ஸ்ட் 2 சைக்கிளுக்கு எக்ஸாம்க்கு இந்த ஒரு கோர்ஸ் உதவும். சோ தயவு செஞ்சு யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. நீங்க படிக்க நீங்க வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அதுக்காக தான் நம்ம டவுன்லோடபிள் ஆப்ஷன் குடுத்துருக்கோம். இல்ல ப்ளீஸ் எங்கன்னா வெளிய போச்சுன்னு தெரிஞ்சுச்சுன்னா நம்ம அத லாக் பண்ணிடுவோம். அப்புறம் நம்ம பிடிஎஃப் ஆப்ஷன் குடுக்க முடியாது அப்புறம். சோ அத மட்டும் யாருக்கும் குடுக்காதீங்க. நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க ரிசோர்ஸஸ. நெறைய டெஸ்ட் ஆல்ரெடி நம்ம பண்ணி தான் வச்சிருக்கோம். பட் இப்ப ஒண்ணு ஒண்ணா உங்களுக்கு ஏத்துவோம். அவ்வளவுதான். சோ டெஸ்ட் எல்லாம் உங்களுக்கு கரெக்ட்டா ஏறும். ஒண்ணு படிச்சு முடிச்சோம்னா அந்த டெஸ்ட்டையும் பண்ணி பாருங்க. அந்த டெஸ்ட்டும் என்னன்னா சிபிடி மோட்ல இருக்கும். அதுல உடனே உங்களுக்கு ஸ்கோரும் வரும். கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி போய் வியூ சொல்யூஷன்ஸ் போனீங்கன்னா, எல்லா கொஸ்டினுக்கு ஆன்ஸரும் நம்ம ஆட் பண்ணியிருப்போம். சோ அதையும் கொஞ்சம் படிச்சீங்கன்னா, இந்த சப் யூனிட் நல்லா கிளியரா படிச்சுக்கலாம். பட் இந்த சப் யூனிட்ட பொறுத்தவரை இன்னும் கொஞ்சம் அப்டேட்டட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சில இயரோ, டேட்டோ, இப்ப எதனா நடக்கிறதோ நம்ம அந்தந்த வெப்சைட்ல இருந்து நம்ம இன்ஃபர்மேஷன் எடுத்து எக்ஸாம்க்குள்ள நான் திரும்பி போஸ்ட் பண்றேன். ரைட்டா? சோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யூர் பிரிப்பரேஷன். நாளைக்கு திருப்பி டெஸ்ட் நம்ம ஏத்துறோம். சோ கன்டினியூஸா நீங்க பார்த்துட்டே இருங்க. நல்ல கன்சிஸ்டன்ட்டா படிச்சுட்டே இருங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. சோ பேப்பர் 1யும் விடாதீங்க. நம்ம பேப்பர் 1ஓட செல்ஃப் ஸ்டடி கோர்ஸும் இருக்கு. அதையும் வாங்கி 2ம் சேர்த்து பேலன்ஸ்டா படிச்சா மட்டும் தான் நம்ம கிளியர் பண்ண முடியும். சோ அதையும் கொஞ்சம் வாங்கி 2த்துக்கும் டைம் ஒதுக்கி ப்ராப்பரா படிங்க. ஓகே. ஆல் தி பெஸ்ட்.